அமுதான தமிழே நீ வாழி, என் ஆவியிலே கலந்து நாவினிலே தவழும் அமுதான தமிழே நீ வாழி. வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு என்ற வள்ளுவனின் வாக்கிற்கிணங்க உயர்ந்த உள்ளத்தோடு இந்த விழாவிற்கு என்னை தொடர்ந்து தொலைபேசியில தொடர்பு கொண்டு அழைத்து இங்கே எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நண்பர் ராமராவ் அவர்களே, அடக்கம் அமருள் வைக்கும் அடங்காமை ஆறிருள் வைத்துவிடும் என்பதற்கிணங்க அமைதியாக இங்கே அமர்ந்திருக்கின்ற செயலாளர் திரு மீனாட்சி சுந்தரம் அவர்களே, ஆன்றவிந்து அடங்கிய கொள்கை சார்ந்தவர்களாக இந்த அரங்கம் நிறைய அமர்ந்திருக்கும் பெரியோர்களே, தொட்டனைத்தூர் மணற்கேணி மாந்தற்கு கற்றனைத்தூரும் அறிவு என்பதற்கிணங்க கற்று தெளிந்து எனக்கு பின்னால் சிறப்புரையாற்ற இருக்கின்ற டாக்டர் கங்காதரன், டாக்டர் பஞ்சாபகேசன் ஆகியோர்கள், என் மீது அளவற்ற அன்பின் காரணமாக என்னுடைய உரையை கேட்க வேண்டும் என்று வந்தோம் என்று வழி நெடுக சொல்லிக் கொண்டிருக்கும் போது இங்கு வந்து அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களை உங்கள் அத்துணை பேருக்கும் என்னை அழைத்து இந்த முதியோர் தின விழாவிலே சிறப்புரையாற்ற பணித்தமைக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேடி சோறு நிதந்தென்று பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் மீதி கொடும் கூற்றுக்கு இறையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயும் பாருது. அது மாதிரி எல்லாம் விழுந்துட மாட்டேன். எத்தனை வயசானாலும் நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அட்லீஸ்ட் இந்த முதியவர்களுக்காகவாவது போராடிட்டு தாண்டா போவோம் அப்படின்னு சொல்லி இந்த அமைப்பை சிறப்பாக நடத்தி கொண்டு அதில் பங்கேற்று இங்க இருக்கின்ற அத்துணை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள மனமாற கடந்துபட்டு. தயவுசெய்து எல்லாரும் செல்போன் ஆஃப் பண்ணி வச்சிருங்க. எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை விட ஒரு நிமிடம் கூட அதிகமாக பேச மாட்டேன். நான் காவல்துறை அதிகாரி. நிச்சயமாக அது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்ற ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கின்றேன். வயதான பிறகு ஏதோ பிறந்து விட்டோம், இருக்கின்ற நாட்களை வாழ்ந்து விட்டு போவோம் என்று வாழ்க்கையிலே அலுப்பு தட்டி வாழ்க்கையை எதிர்கொள்பவர்கள் சிலர் உண்டு. அவர்கள் வாழ யோசிப்பவர்கள். வயதான பிறகும் புதிய புதிய பரிமாணங்களை உண்டாக்கி கொண்டு வாழ்க்கையிலே சுறுசுறுப்பாக இந்த சமுதாயத்திலே இனி ஒரு முறை பிறக்கப் போவதில்லை என்று வாழ்பவர்களும் உண்டு. அவர்கள் வாழ்வை நேசிப்பவர்கள். அருமை நண்பர்களே, நேசிப்பவர்களிடமே நெருக்கம் காட்டுகிறது இந்த வாழ்க்கை என்பதை முதலில் தயவு செய்து அத்தனை பேரும் தெரிந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, இந்த இடத்திலே மற்றொன்றை பதிவு செய்கின்றேன். வாழத் தெரிந்த மனிதனுக்கு வயதாவது என்பதெல்லாம் வெறும் வதந்தியே. இதை யார் எழுதி போட்டிருக்கா தெரியுமா? முரளிதரன், ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ்ல உள்ள என்னுடைய நெருங்கிய நண்பர் வந்து. அதுக்காக நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு அவன்கிட்ட போனதில்லை, அவருக்கு போனது இது வரைக்கும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கு. உள்ள நுழைஞ்சவன்னு எழுதி போட்டிருப்பாரு. இது எதற்காக இந்த இடத்துல சொல்லுகின்றார் என்றால், யாதும் ஊரே யாவரும் கேளு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஐநா சபையில வாசல்ல எழுதி போட்டிருக்கேன். தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படிங்கிறது கொஞ்சம் படிச்சவங்களுக்கு தெரியும். எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தாங்க. ஆனா அதுக்கப்புறம் உள்ள முழு பாட்டு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஏன் இந்த இடத்துல இது குறிப்பிடணும்னு நினைக்கிறேன்னா, வயதானவர்களுக்காகவே இதை சொல்லுகிறேன். அந்த பாட்டுல கணியன் பூங்குன்றனா 2500 ஆண்டுகளுக்கு முன் அந்த பாட்டை எழுதி ஒரே பாட்டுல உலக புகழ் பெற்றுட்டார். யாதும் ஊரே யாவரும் கேளு. பின்னாடி ஒரே சொல்றேன். தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நோதலும் தனிதலும் அவற்றோர் என்ன, சாதலும் புதியது அன்றே, வாழ்தல் இனிதன மகிழ்ந்தென்றும் இலவே, முனிவின் இன்னாதென்பதும் இலவே, மின்னொடு வானம் தன் துளி தலையை கல் பொருது இறங்கும் மல்லர் பேராற்று நீர்வழிப்படுவோம் புனைபோல் ஆறுயிர் முறைவழிப்படுவோம் என்பது முறையோ திறவோர் காட்சியின் தெளிந்தன மாதலின்
மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. இது ஃபுல் பாட்டு. இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம்னா, உலகம் பூரா என் ஊர் தான், உலக மக்கள் எல்லோருமே என்னுடைய உறவினர்கள் தான், நான் எனக்கு வர்ற நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். எனக்கு வர்ற மனக்கவலைகளுக்கும் சில நாட்கள் கழித்து அந்த மனக்கவலைகள் தீர்ந்து போவதற்கும் காரணம் என்னுடைய மனமே. இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னா, சாதல்ங்கிறது புதியது இல்லை. நான் தான் பெரிய ஆள், பயங்கரமா வாழ்றேன் அப்படின்னு மகிழ்ந்து இருந்துறாத. அதனால முடிவின் இன்னாது என்பதும் இல்லாம அதனால வாழ்க்கையில ஒண்ணும் இல்லைன்னு நினைச்சிடாத. எப்படி வானத்திலிருந்து ஒரு பெரிய மின்னல் மின்னி இடி இடிச்சு நெருப்பு கங்கா கீழே வந்து இடி விடுவது இல்லையா, அதுவும் குளிர்ந்த மழையும் ஒரே மேகத்திலிருந்து வருதோ, அது மாதிரி இந்த வாழ்க்கை இன்ப துன்பம் இரண்டும் முழுமையாக நிறைந்தது. இதுல எப்படி வந்து ஒரு படகு நீர்வழிப்படுவோம் புனை போல் அப்படின்னா ஒரு தெப்பம் எப்படி நீர்ல போகுதோ அது மாதிரிதான் மிகப்பெரிய ஆள் நினைச்சிட்டு இருக்கிற எல்லாருமே மிகப்பெரிய கல்ல கூட நயகரா நீர்வீழ்ச்சி மாதிரி மேல இருந்து விழுந்தா அதையும் புரட்டி கொண்டுட்டு போகுது இல்லையா, எல்லாம் போய் கடல்ல கறக்குது இல்லையா. அது மாதிரி எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எவ்வளவு சின்ன ஆளா இருந்தாலும் எல்லாரும் போய் சேர்ற இடம் ஒண்ணுதாங்க. அதனால மாட்சியில் பெரியோரை வியத்தலும் இளமே, ரொம்ப பெரிய ஆளுன்னு பார்த்து நம்ம வேந்து நிக்க வேண்டிய அவசியம் இல்ல. சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. வயதானுக்கு அப்புறமாவது நமக்கு இந்த புரிதல் வேண்டும். டை எம்டி அப்படின்னு ஒரு புத்தகம், எல்லாம் படிச்சவங்களா இருக்கிறதுனால எனக்கு பேசுறதுக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கு, ஒரு மகிழ்வோடும் நிகழ்வோடும் நின்று கொண்டிருக்கிறேன். என்ன காரணம்னா, நான் தினம் வந்து கல்லூரிகளையும் பல்கலைக்கழகங்களையும் இளைஞர்களையும் நிக்கிறோம். இன்றைக்கு காலையில பிஜி குளோபல் ஸ்கூல்ல 5000 பேருக்கு பேசிட்டு முன்னாடி இருந்து மாலையில நிக்கிறேன். அவர் பேசும்போது அங்கதான் இருக்கு. ஏன் சொல்றேன்னா, ஒரு நெகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு பேசுறதுக்கு காரணம் டை எம்டின்னு ஒரு புத்தகம். அதனுடைய ஆசிரியர் பேர் வந்து டாக்டர் டாட் ஹென்ரி. காரணத்தோடு இந்த பதிவு. அவர் சொல்றாரு, வாட் டு யூ திங்க் த மோஸ்ட் வேல்யூபிள் லேண்ட் இன் த வேர்ல்ட்? உலகத்திலேயே விலை மதிக்க முடியாத இடம் எதுன்னு இது மாதிரி முதியவர்கள் பெரியவர்கள் இருக்கிற ரொம்ப இன்டெலெக்சுவல் கிரௌட்ல கேட்குறது. ஒருத்தன் எந்திரிச்சு சொல்றான், அந்த மேன்ஹாட்டன் இன் நியூயார்க் USA. Twin Tower is there. Culturally, financially, commercially, it is a very big place. That's why we used to call it as Big Apple. பின் லேடன் கூட முத வந்து அவன் பெரிய பெண்டகம் என்று சொல்லப்படுகின்ற அமெரிக்காவினுடைய இன்டெலிஜென்ஸ் ஹெட் குவார்டர்ஸ் அடிக்கல. அமெரிக்காவை நிலைகுலைய செய்யணும்னு அவன் நினைக்கும் போது ட்வின் டவர் தான் அடிச்சான் ஃபர்ஸ்ட். அப்புறம் தான் அடுத்தடுத்த விமானம் போய் மற்றதுல அடிச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அதனால அதுதான் விலை மதிக்க முடியாத இடம் உலகத்துல. He said no. அடுத்தது ஒரு பெண் எழுந்து இப்ப தங்கத்தை விலை எப்படி ஏறி இறங்கிட்டு நமக்கு தெரியும். உலகத்துல கிடைக்கிற தங்கத்துல சவுத் ஆப்பிரிக்கன் கோல்டு மைன்ஸ்ல 20% தங்கம் ஒரு இடத்துல இருந்து கிடைக்குதுங்கிறதுனால அதுதாங்கிறாங்க. அதே இல்லைன்னா இன்னும் தெரிஞ்சிருச்சு UAE யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ங்கிறான். தோன்ற இடத்துல எல்லாம் கச்சா என்ன கிடைக்குதுன்னா அதே இல்லைன்னதான். பின்ன எதுதான் சொல்றான்னு கேட்கிறான். அதுக்கு டாட் ஹென்றி சொல்றாரு, the most valuable land in the world is the graveyard. சுடுகாடுங்க. எல்லாரும் ஏன்டா அதை சொல்றான் அப்படின்னு சொல்லி தேர்ந்து பண்ணி நினைக்கிற மாதிரி நினைக்கும் போது அவர் சொல்றாரு, இப்போ வந்து இதை எரிகிறது பிரபஞ்சத்தின் பிரம்மாண்ட தேவையான மின்சார பல்பை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் மின்சார பல்பை கண்டுபிடிச்சு உலகத்தை ஒளிமயமாக மாற்ற வேண்டும் என்று நினைத்து உலகத்தையே ஒளிமயமாக மாற்றிவிட்டு இறந்து விட்டார். ஸ்டீவ் ஜாப் உலகத்தை உள்ளங்கைக்குள்ள கொண்டு வரணும்னு ஆப்பிள் போனை கண்டுபிடிக்க நினைச்சு கண்டுபிடிச்சிட்டு செத்து போயிட்டார். திருவள்ளுவர் திருக்குறளை எழுதணும்னு நினைச்சாரு, மகாத்மா காந்தி சுதந்திரத்தை வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்னு நினைச்சாங்களோ அதெல்லாம் செஞ்சுட்டு போயிட்டாங்க. ஆனா இப்ப நம்மள மாதிரி இதை விட அறிவு இப்ப செஞ்சுட்டு போனாங்கல்ல, அவங்கள விட அறிவு, அவங்கள விட ஆற்றல், அவங்கள விட திறமை, வாய்ப்பு, வசதி உள்ள பல பேர் தான் என்ன செய்யணும்னு நினைச்சாங்களோ அதை செய்யாமலே செத்து போனவன்லாம் சுடுகாட்டுல தூங்குறானா, அவனோட அந்த விலை மதிக்க முடியாத திறமை, அறிவு, ஆற்றல் எல்லாம் அவனோட சேர்ந்து சுடுகாட்டுல தூங்குறான். அடுத்து சொல்றதான் உங்களுக்கு மெசேஜ். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், don't go to your grave with your best work inside you. Choose to die empty. உன்கிட்ட இருக்கிற திறமையெல்லாம் கொண்டு சுடுகாட்டுக்கு போதா, இங்கேயே சொல்லிட்டு செஞ்சுட்டு சேர்த்து போடாங்க. நீங்க மகாபாரதம் எத்தனை பேர் படிப்பீங்கன்னு தெரியல. மகாபாரதத்துல உத்தவ கீதைன்னு ஒண்ணு இருக்கு.
உத்தவர் என்ன பண்ணுவாரு, கிருஷ்ணருடைய கூட இருக்கிறவரு. இது வந்து புராணங்களுக்கு அப்பாற்பட்டு நல்ல செய்திங்கிறதுனால சொல்றேன். டைஎம்டி அவரும் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, என்ன கிருஷ்ணா மகாபாரத போரெல்லாம் முடிச்சுட்ட, வைகுண்டம் போறதா முடிவு பண்ணிட்ட அப்படின்னு இவன் கண்டுபிடிச்சிட்டானே கூடவே இருந்த அப்படின்னு அவருக்கு தெரியுது. ஆமா அப்படிங்கிற, நீ பாட்டுக்கு போனா என்ன அர்த்தம், எங்களுக்கு எல்லாம் ஏதாவது சொல்லிட்டு போ. அப்ப அவர் ஸ்டைல்ல கேட்கிறாரு கிருஷ்ணர், என்ன வேணும்னு கேள்வி சொல்றாங்க. இவர் கேட்கிறாரு கா தட்சிணாங்க. கா தட்சிணான்னா இந்த உலகத்துக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறாரு. அவர் சொல்றாரு ஞானோபதேசிகா, உன்னுடைய ஞானத்தை கொடுத்துட்டு போடா, எடுத்துக்கிட்டே போயிடாத சுடுகாட்டுக்குன்னு அவரும் சொல்றாரு. இப்ப பாரதி என்ன சொல்றாரு, அதே சொல்ற. எல்லாருமே உன்கிட்ட இருக்கிற திறமை, உன்கிட்ட இருக்கிற அறிவு, முதியவர்கள்ட்ட இருக்கிற அனுபவம் அத்தனையும் போறதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு போங்க, எடுத்துட்டு போவாதீங்க. ஆனா அவங்க எல்லாரையும் பாக்குறாங்க. I see something in you. I don't know what it is. You have to find it out. You and I are unique. But all of us have something special. Some best experience with you. Something special. Do you know what makes you special? When you find it out, you are successful. உங்கள்கிட்ட என்ன திறமை இருக்குங்கிறத இந்த அனுபவத்துக்கு அப்புறம் இந்த வயசுல நீங்க தெரிஞ்சுக்கிறீங்களோ, அதை இந்த சமுதாயத்துக்கு கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு நீங்க எப்ப நினைக்கிறீங்களோ, அப்பவே முதியவர்களுடைய வாழ்க்கை வேற லெவல் ஆயிடுது. இப்ப சொன்னாரு, அவர் சொன்னதுனால சொல்றேன். IAS IPS கான்பரன்ஸ் நடக்கும், எல்லா கலெக்டர் எல்லா எஸ்பியும் உட்காந்து கூட வந்தோன்னு ஒருத்தர் கேட்டார், எப்படி சார் காவல்துறையில இருந்து பேசுற துறைக்கு மைக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டார். அவர் கேட்டதுனாலே இப்ப இவர் என்ன வந்து மேடம் ஜெயலலிதாவை ஞாபகப்படுத்தினாலே மட்டும் சொல்றேன். ஒரு தடவை இது மாதிரி IAS IPS கான்பரன்ஸ் நடந்துச்சு. ஒரு 10 பேர் தான் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். தமிழ்நாட்டில் உள்ள அவ்வளவு கலெக்டர் அவ்வளவு எஸ்பி உட்காந்துருப்போம். எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு. நான் எந்திரிச்சு பேசினேன், இங்கிலீஷ்ல பேசினேன். 7 நிமிஷம் தான் பேசணும் அந்த டைம் படி. நான் 7 நிமிஷம் பேசிட்டு உட்கார்ந்தேன். அப்ப சொன்னாங்க, அவர் சொன்னாங்க, மூர்த்தி, I know that you are a very good officer and administrator. Today only today I came to know that you are a very good orator. நாங்க முடிஞ்சு போச்சு. இதை ஏன் இப்ப சொன்னேன்னா, ஆட்சிகள் மாறியது, காட்சிகள் மாறியது. நான் திருச்சி மாவட்டத்துடைய கண்காணிப்பாளர். முத்தமிழறிஞர் கலைஞர் வந்துச்சு. அப்ப இதே மீட்டிங் நடக்குது. அப்போ எனக்கு வாய்ப்பு கிடையாது. நான் எந்திரிச்சு பேசுறேன், தமிழ்ல பேசுறேன். எல்லா நார்த் இந்தியன் IAS IPS ஆஃபீஸர்ஸும் இங்கிலீஷ்ல பேசுவாங்க. தமிழ்ல இவர்கிட்ட பேசாம வேற யார்கிட்ட பேச போறோம்னு நான் தமிழ்ல பேசினேன். பேனாவில் எழுதிட்டு இருந்தவர் இப்படி கண்ணாடியை கழிச்சு இப்படி பார்த்தாரு. கவனிக்கிறாருன்னு தெரிஞ்சுட்டு பேசி முடிச்சோன்னா பக்கத்துல ஸ்ரீபதி IAS சீஃப் செக்ரட்டரி, அவர் கேட்ட கேள்விக்கு இந்த பதில், எப்படி சார் காவல்துறையில இருந்து இங்க பேச வந்தீங்கன்னு கேட்டார்ல, அது அந்த மைக்கை எடுத்து ஸ்ரீபதி IAS சொன்னாரு, தமிழ் நல்லா பேசுறப்பா அப்படின்னாரு. கலைஞர் அந்த மைக்கை வாங்கி, அப்படி சொல்லக்கூடாது யார, தமிழ் நல்லா பேசுறாருன்னு சொல்லாது, நல்ல தமிழ் பேசுறாருன்னு சொல்ற. காக்கி உடைக்குள் கண்ணி தமிழ்னு. நான் நினைச்சேன், என்னடா சவுத்து போல் நார்த்து போல் 2 பேருமே நம்ம நல்லா பேசுறோம்னு சொல்றாங்களே, சரி உண்மையிலேயே நல்லா பேசுறோம் போல இருக்கு, ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு நினைக்கும் போது அரியலூர்ல ஒரு பெரிய புத்தக திருவிழா. அரியலூர் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், பெண்கள் கூட்டம் பயங்கர அதிகம். அப்துல் கலாம் சார் பேசுறாரு. நானும் மாவட்ட கலெக்டரும் திருச்சியில இருந்து அழைச்சிட்டு போறோம். காரணத்தோடு இந்த பதிவு. அங்க போனோம்னா நான் 5 நிமிஷம் பேசணும் எஸ்பி, கலெக்டர் 5 நிமிஷம் பேசணும், 50 நிமிஷம் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா பேசணும். கூட்டம்னா லேடிஸ் ஸ்பீச் பயங்கரமா பேசுறாங்க, சத்தம், ஓப்பன் மீட்டிங். அரியலூர் கூட்டம் தாங்கல. உடனே இப்படி பாக்குறாரு கலெக்டர் கிட்ட, என்ன மூர்த்தி, ஏதாவது இந்த கூட்டத்தை அமைதிப்படுத்தினா பரவாயில்ல, ஏன்னா அங்க லேடிஸ் ஒன்னும் போலீஸ் வச்சு லத்திஜார்ஜ் பண்ணலாம், அமைதி பண்ண முடியாது. 5000 பேர் உட்காந்துருக்காங்க. நான் பாத்துக்கிறேன் சார் அப்படின்னா. இவர் திரும்பி பாக்குறாரு அப்துல் கலாம் சார், எப்படி பேசுறதுன்னு தெரியல, ஏன்னா அவருக்கும் இருக்கும் தானே பிரச்சனை. கலெக்டர் நார்த் இந்தியன், அதனால என் டைம் சேர்த்து நீங்களே பேசுங்க, 10 நிமிஷம் பேசுங்க. நான் எந்திரிச்சு சொன்னேன், பெண் ஒருத்தி பேசின் பெரும் பூமி தான் அதிரும், பெண் 2 பேசின் விழும் விண்மீன்கள், பெண் 3 பேசின் அலை சுவரும், பெண் எல்லோரும் பேசினால் என்ன ஆகும் அந்த பூமி. தமிழ்ல எல்லா பெண்களும் பேசினா அந்த பூமி என்ன ஆகணும், அப்படி கப்புச்சுப்புன்னு ஆஃப் ஆயிடுச்சு. இப்படி உட்கார்ந்த ஒரு அப்துல் கலாம் சார் எந்திரிச்சு அப்படி திரும்பி பார்த்தாரு, எந்திரிச்சு பார்த்தாரு. நான் 7 நிமிஷம் பேசணும்னா பின்னால யாரோ தொட்ட மாதிரி இருக்கு, டைம் ஒரு வேளை அதிகமா பேசிட்டோமோ, நான் வழக்கமா அப்படி பேசுறது இல்லை. அப்படி திரும்பி பார்த்தா இவர் நின்றுட்டு இருந்தாரு. Don't stop, continue your speech. சொன்னா, this is your time. No, this is your time. I am giving my time. அப்படின்னாரு. 5 நிமிஷம் பேசிட்டு உட்கார்ந்து மத்தியானம் சாப்பிட போகும்போது
டால்மியா கெஸ்ட் ஹவுஸ்ல கிருஷ்ணகுமார்னு சொல்லி ஈடி நானும் கலெக்டர் அவர்கள்லாம் சாப்பிட்டோம். அப்ப சொன்னாரு, நீங்க எப்ப ரிட்டைர்மெண்ட்? இன்னும் 1 வருஷத்துல ரிட்டைர்மெண்ட் ஆகிறதுக்கான எங்கேயுமே சொன்னதில்லை. உங்கள்கிட்ட சொல்றேன், எல்லாம் வயசானவங்களா இருக்கிறதுனால, என் வயசு உள்ளவங்களா இருக்கிறதுனால. ரிட்டைர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறீங்க? தெரியல சார். அதுக்கு முன்னாடியே இந்த 2 CM பேசினதை முடிவு பண்ணி வச்சிருந்தேன். இல்ல, உங்க பேச்சு என்னமோ பண்ணுது, நீங்க இந்த இளைஞர்கள்ட்ட பெரியவங்கள்ட்ட எல்லாத்தையும் போய் பேசுங்களேன் அப்படின்னு. அப்படிதான் சார் நினைச்சிட்டு இருக்கேன். நான் பேச வந்ததுக்கு காரணம் இதான். பெரியவர்களுடைய ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். அதனாலதான் இதை இந்த இடத்துல சொன்னேன். இப்ப டாட் என்ட்ரி டை எம்டிக்கு வரும். அவர் இதை சொன்னதோட நிறுத்தல. அவர் என்ன கேட்கிறாரு, அது மாதிரி நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு போகணும்னா என்ன செய்யணும், அவர் என்ன செய்யறேன்னு சொல்றாரு. நம்மளே என்ன செய்யணும்னு அவர் சொல்றாரு. வயசாயிடுச்சுலாம் நினைக்காதீங்க. I looked into the mirror every day morning. I looked into the mirror every day morning and asked myself, if today were the last day of my life, would I do what I want to do today? And whenever the answer has been no, I know that I need to change. ஒவ்வொரு நாள் காலையில இருந்துச்சு கண்ணாடிக்கு முன்னாடி நின்று, இன்னைக்குதான் என்னுடைய கடைசி நாளா இருந்தா, இது அமங்கலம் இல்லை, தான் வாழ்க்கை. Once you know how to die, you know how to live. அதனால எந்திரிச்சு பார்க்கும்போது, இன்னைக்கு என்னுடைய கடைசி நாளா இருந்தா நம்ம என்ன செய்வோம்? இன்னைக்கு செய்யற வேலையை செய்வோமா, இதோட முக்கியமான வேலை செய்வோமா? அது முக்கியமான வேலை தான் செய்வோம். இன்னைக்கு நம்ம நினைச்சது செய்ய மாட்டோம், ஈஸியா இருக்கு அப்படின்னு நினைச்சா உடனே மாத்திக்கணும். Sometimes remembering that I will be dead soon is the most powerful weapon I have ever encountered to take big choices in my life. சில நேரம் நம்ம வாழ்ந்த காலத்தை விட வாழப்போகின்ற காலங்கள் குறைவு அப்படிங்கிறது தெரியும் போதுதான் நம்ம என்ன செய்ய வேண்டிய முக்கியமான வேலைகள் இருக்குன்னு எதை நினைக்கிறோமோ அதை எடுத்து செய்வோம். அதோட மட்டும் இல்ல, அதுக்கு என்ன செய்யணுங்கிறது சொல்றாரு. How much work did you do today that you will be proud of tomorrow? Did you make progress on what matters most to you? We have stopped unleashing our best work each day. Greatness emerges when you consistently choose the things what is right, even when it is uncomfortable. எதுல கிரேட்னஸ் வருதுன்னா, நமக்கு என்ன கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறோமோ விடாம அதை செய்யறதுலதான். காலையில 4 மணிக்கு இருந்துச்சு, 5 மணிக்கு எந்திரிச்சிருக்கீங்க, வெளியில போய் நடந்துட்டு வரலாமே நினைச்சா, அந்த எந்திரிக்கும் போது என்ன நினைக்கும் இந்த மனசு? நம்ம இன்னைக்கு அதை நடக்காம இருக்கிறதுக்கு எதெல்லாம் சாக்கு போக்குண்டோ அத்தனையும் சொல்லும். இன்னைக்கு நம்ம நேற்று ரொம்ப லேட்டா படுத்தோம், நேற்று ரொம்ப வேலை பார்த்தோம், வெளியில சில்லுன்னு இருக்க, மழையில போனாக்க நமக்கு ஏதாவது நினைஞ்சிச்சு, இதெல்லாம் சொல்லும். இதெல்லாம் மீறி அது பேட்டில் ஆஃப் த பெட்டுமா, பேட்டில் ஆஃப் த பெட் அது பேரு. இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம்னா தூங்கிட வேண்டியதான் தொடர்ந்து. ஒருத்தர் இப்படிதான் சொன்ன, காலையில எந்திரிச்சு 5 மணிக்கு நடக்கும், ஹெல்த்தை பத்தி பின்னாடி பேசணும்னு நான் நினைக்கிறேன் சொன்னாங்க. காலையில எந்திரிச்சு ரெகுலரா நடந்தா நல்லதுங்க அப்படின்னு சொன்னேன். இந்த யூனிஃபார்ம் ஃபிட்னஸ் பத்தி எல்லாம் பேசணும். ஒருத்தர் எந்திரிச்சு என்ன கேட்டாரு, ஏன் சார் இதெல்லாம் நடக்கிற காரியமானது? நான் சொன்னேன், நடக்கலன்னா தாங்க காரியம். அதனால இதை இந்த இடத்துல இதை சொல்றதுல காரணம் I believe that you are all capable of doing more. The best work is still ahead of you. However, all the positive thinking in the world will not amount anything without decisive action. நம்ம செய்யலைன்னா எவ்வளவு பெரிய இன்ஸ்பிரேஷனல் டாக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. இதை செய்யலைன்னா என்ன ஆகும்னு சொல்றோம். நம்ம அதை செய்யலைன்னு வச்சுக்கலாம், ரெஸ்ட் ஆஃப் அஸ் வாண்ட் யூ டு ஆக்ட். பெரியவர்கள்லாம் இன்னும் உங்களால முடிஞ்சது இந்த சமுதாயத்துக்கு செய்யணும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. இஃப் யூ டோன்ட், we are robbing yourself, you are robbing your family, you are robbing the world of the contribution only you can make. இந்த உலகத்துல நம்ம வாழ்றதுக்கு நம்ம செய்ய வேண்டியதை இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு முதியோர் அமைப்பை ஏற்படுத்தி செஞ்சு பல கோரிக்கைகளை வச்சு பல பெனிஃபிட்ஸை வாங்கி செய்யலைன்னா அது கிடைக்கவே கிடையாது. What we have done for ourselves will die with us, and what we have done for others will remain, and it is immortal. நமக்காக நம்ம செய்யறது நம்மளோட முடிஞ்சு போகும், மற்றவர்களுக்காக செய்யறது மட்டும்தான் இம்மாற்றலா நிக்குது. அது இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, இந்த உலகம் எடுத்து சென்றவர்களை நினைவில் கொள்வதில்லை, கொடுத்து சென்றவர்களையே நினைவில் கொள்வது. சரி, இப்ப முதியோர்களுக்கு வரும். இந்தியா வேகமாக முதுமை அடைந்து கொண்டிருக்கிறது என்பது உங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரியும். இப்ப அவர் சொன்னாரு 11 கோடி.
2040 அதுவே 40 கோடியை தாண்டிடும்னு சொல்லி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 40 crores முதியவர். இப்ப சைனால அப்படிதான் இருக்காங்க. சைனால 100 வயசுங்கிறதெல்லாம் சாதாரணமானது. நம்ம தான் 60 வயசு ஆனோம்னா மல்லாக்கப்படுத்திட்டு விட்டத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு. அப்படி அல்ல, அது வரல வாழ்க்கை. இந்த இடத்துல உங்களுக்கு ஒண்ணு பதிவு பண்றாங்க. கூட்டு குடும்பம் என்ற மரம் செழித்தோங்கிய காலத்திலே முதியவர்கள் குடும்பத்திலே வரமாக பார்க்கப்பட்டார்கள். ஏன் அப்படி பார்க்கப்பட்டார்கள்னா, அவர்கள் அனுபவ சுரங்கமாகவும் அறிவின் இருப்பிடமாகவும் பாசத்தின் பிறப்பிடமாகவும் பார்க்கப்பட்ட காலம் ஒன்று உண்டு. அது முதியவர்களுடைய பொற்காலம். 2 தலைமுறைகளுக்குள் ஏற்பட்ட கலாச்சார சீரழிவின் காரணமாக யார் தங்களை அடித்தளமாக இருந்து உயர்த்தி விட்டார்களோ, சுமைதாங்கியாக இருந்து வளர்த்தெடுத்தார்களோ, அந்த முதியவர்களை சுமையாக பார்க்கின்ற ஒரு சமூகம் மிகப்பெரிய அளவிலே வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை முன்னாள் காவல்துறை உயரதிகாரியாகவும் என்னால் நாடறிந்த பேச்சாளனாகவும் நான் நன்கு பார்த்து கொண்டே இருக்கின்றேன். இதுல என்ன வருத்தப்பட வேண்டிய விஷயம்னா, முதியவர்கள், இன்றைய முதியவர்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்காங்க, குடும்ப உறுப்பினர்கள்லாம் ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க அப்படின்னு இப்ப உங்கள்ட்ட பேசும்போதே பல பேர் சொன்னா கூட தயவுசெய்து அதை நம்பாதீங்க. 67% முதியவர்கள் நம்ம ஒரு சில பேருக்கு நல்லா அமைஞ்சிருக்கலாம், அது வேற. பொதுவா என்ன நடக்குதுன்னு சொல்றேன், காவல்துறை அதிகாரியா சொல்றேன், உங்களுடைய கவனத்திற்கு அது வேண்டும் என்பதற்காக சொல்றேன். நான் உங்களை சிரிக்க வைப்பதற்காக அழைக்கப்பட்டவன் அல்ல, சிந்திக்க வைப்பதற்காக அழைக்கப்பட்டவன். இந்த இடத்துல இதை முக்கியமா நான் சொல்ல விரும்புறது, இந்த மாதிரி முதியவர்கள் எல்லாருமே நல்லா இருக்காங்கன்னு நீங்க நினைச்சீங்க, அதாவது குடும்ப உறுப்பினர்களால் நல்லா தாங்கப்படுறாங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது மாயை. இட்ஸ் அன் இல்லூஷன். 67% உறுப்பினர்கள், குடும்ப உறுப்பினர்கள் முதியவர்களை 6ஆம் விரலாக பார்க்கிறார்கள். 6ஆம் விரல் புரியுதா? வச்சிருக்கிறதா வெட்டுறதான்னு தெரியாம, வெட்டியும் போட முடியாம, வச்சிருக்கவும் முடியாம, வேற வழி இல்லாம வச்சிருக்காங்க. அதுதான் இன்றைய நிலை. இதற்கு காரணம், அறம் சார்ந்த வாழ்க்கையாக இருக்கும் போது நீங்கள் எல்லாம் உங்களுடைய பெரியவர்களை பார்த்து கொண்டதை போல் பொருள் சார்ந்த வாழ்க்கையாக இது மாறி போன பிறகு பாசம், நேசம், அன்பு என்பதெல்லாம் கடலிலே கரைத்த பெருங்காயமாக மாறிவிட்டது என்பதை காவல்துறை அதிகாரியாக நான் தினம் பார்க்கிறேன். அப்போ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல இப்ப ஹெல்பேஜ் இந்தியா எல்லாம் படிச்சேன், அவங்களே ஒரு பெரிய கணக்கெடுப்பு நடத்துனாங்க. அதுல என்ன ஒரு முக்கியமான 3 எடுத்துட்டாங்கன்னா, முதியவர்களான பிறகு நல்ல மகிழ்ச்சியா வாழ்றதுக்கு என்ன வேணும்? ஆயிரக்கணக்கான காரணிகள் அதுக்கு உண்டு. ஆனா முக்கியமான 3 காரணிகளை எடுத்துக்கொண்டார். 1, நல்ல உடல் நலமா, நல்ல பொருள் வளமா, அல்லது உறவுகளினுடைய நலமா. இத 3 எடுத்துக்கிட்டாங்க. இந்த 3 எடுத்துக்கிட்டு அவங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. ஒரு 10,000 பேர்ட்ட கேட்டாங்க. பல தரப்பு மக்களிடம் போய், முதியவர்களிடம் போய் கேட்டாங்க, ஏன் நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்க, நோயினால பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் கேட்டா, என்ன இருந்தா என்ன பண்றதுங்க, பணம் எவ்வளவோ இருக்கு, உடல் நலம் இல்லையே அப்படின்னாங்க. வசதி வாய்ப்பு குறைவா இருக்கிறவங்க எல்லாம் போய் கேட்டா, பானையிலே சோறு இருந்தால் பூனைகளும் சொந்தமடா, சோதனையை பங்கு வச்சா சொந்தம் இல்லை பங்கம் இல்லை, எல்லாம் உடல் நல்லா இருக்கு, உறவுகள்லாம் இருக்கு, கையில காசு இல்லையே அப்படிங்கிறாங்க. அதோட உறவுகள் முதியோர் இல்லங்கள்ல போய் கேட்க ஆரம்பிச்சாங்க. அங்க போய் கேட்டா, பணம் அனுப்புறான் பையன், எனக்கு உடல் நல்லா இருக்கு, பேர பிள்ளை கூட பார்க்க முடியலையே, கொஞ்சம் முடியல, இது என்ன வாழ்க்கை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நிறைய முதியோர் இல்லங்கள்லாம் நான் போய் பேசுறேன். நான் முதியோர் இல்லங்களுக்கு டோட்டல் ஆப்போசிட். என்ன கூப்பிட்டாங்கன்னா, நீங்க என்ன கூப்பிட்டீங்கன்னா உங்க முதியோர் இல்லமே எல்லாம் போயிருங்க, ஏங்க நீங்க என்ன கூப்பிடுறீங்களா நான் சொல்றது உண்டு. இது எதுக்காக சொல்ல வரேன்னா, இப்படி இந்த 3ல கேட்கும் போது 3ஐயும் சொன்னாங்க. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், இது 3ல எது இருந்தா முதியவர்கள் சிறந்து விளங்குறாங்கன்னு கேட்டா, பணம் தான் என்று முடிவு அத்துணை பேரும் ஒத்துக்கொண்டார்கள். ஏன்னா பணம் இருந்துச்சுன்னா ஹெல்த்தை பார்த்துக்க முடியுது, பணம் இருந்துச்சுன்னாக்க உறவுகள் கூட இருக்கு,
பணம் இருந்துச்சுன்னா நமக்கு வேண்டிய உணவை, சத்தான உணவுகள் எடுக்க முடியுது. பணம் இருந்துச்சுன்னா நமக்கு என்ன ட்ரீட்மெண்ட் வேணுமோ எடுக்க முடியுது. பணம் இருந்துச்சுன்னா எல்லாரும் சுத்தி நிற்கிறான். இது ரொம்ப ஆச்சரியமான முடிவா இருந்துச்சு. இதுல என்ன ஒரு முக்கியமான தகவல் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, இந்த முதியவர்கள் எப்படி இருக்காங்கன்னா, இங்க உள்ளவங்களை விட்டுருங்க, எல்லாருக்கும் நல்லது அமைஞ்சிருச்சுன்னா சந்தோஷம் இருக்கு. பொதுவா இன்றைய முதியவர்களை பத்தி நான் பேசுறேன், ஏன்னா இது முதியவர்கள் தினங்கிறதுனால. பெரும்பாலான முதியவர்கள் குடும்ப உறுப்பினர்களினுடைய அரவணைப்பு இல்லாததால், ஆறுதல் வார்த்தைகள் இல்லாததால், உதாசீனப்படுத்தப்படுவதால், மிக மோசமான நிலையிலே மீதமுள்ள காலங்களை நாம் எப்படி கழிக்க போகிறோம் என்ற ஒரு பதட்டத்துடனும் கலக்கத்துடனும் வாழ்கிறார்கள் என்பதுதான் உண்மை. காவல்துறை பதிவேடுகளை பார்த்தால் சொத்தெல்லாம் புடிங்கிட்டு பெற்ற தாயை கொண்டு போய் அனாதை இல்லத்துல அனாதைன்னு புள்ள சேர்க்கிறான். பெற்ற தந்தையை விஷமைத்துக் கொள்ளுகிறான் சொத்தை எடுத்துக்கிறதுக்காக. இருக்கிறதெல்லாம் புடிங்கிட்டு அடிச்சு விரட்டி விட்டான். இப்படி தினம் தினம் வழக்குகளினுடைய பதிவு அதிகமாக்கி கொண்டே போய் கொண்டிருக்கு. இப்போ இதை ஏன் இந்த முதியவர்கள் வெளியில சொல்றது இல்லைன்னா, யார சொல்றது? செய்யறது பிள்ளைங்களாச்சு. சொன்னா நம்மளை பத்தி அசிங்கமா நினைச்சிருவாங்களா, இப்படியாட புள்ள உனக்கு. சரி, சொல்லிட்டு அதனுடைய பின் விளைவை திரும்ப அவங்கள்ட்ட தானே இருந்தாருமா. இந்த பயத்திலேயே இதை இவங்க சொல்றது இல்லை. ஈவன் நோய் நொடிகள் வந்தா கூட இந்த கேன்சர் இன்ஸ்டிடியூட்ல கேன்சர் சர்வைவல்ஸ்க்காக ஒரு 1000 பேருக்கு பேசுறதுக்காக பெரிய ஹாஸ்பிட்டல் வியந்து போய்விட்டேன். அதாவது நோய் ஆரம்பிக்கும் போதே அவங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் தெரியுது. அவங்க இதை சொன்னா நமக்கு ட்ரீட்மெண்ட் பல நோய்களுக்கும் இதாங்க, நாட் ஓன்லி கேன்சர். இதை சொன்னா நமக்கு நம்மளுடைய குடும்ப உறுப்பினர்கள் பிள்ளையோ மருமகளோ மகளோ மருமகனோ யாரோட இருக்காங்களோ அவங்க நமக்கு உதவி பண்ணுவாங்களா, நம்மள டெட் வெயிட் நினைச்சிருவாங்களா, இன்னும் நமக்கு கஷ்டம் கொடுத்துருவாங்களா, இது என்னடா இது உள்ளால நமக்கு ரொம்ப பிரச்சனை வருமோ, இந்த வயசானவரோட நமக்கு பெரிய தொந்தரவு வந்துருமோன்னு நினைச்சு நம்மளை ஒதுக்கிடுவாங்களா, பேர பிள்ளைங்களை மட்டும் அண்டை விட மாட்டாங்களா, இல்ல இவங்க பணம் செலவு பண்ணுறதுக்கு யோசிப்பாங்களா, இவங்களுக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு நேரம் இருக்குமான்னு சொல்லாமலே மறைத்து 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 ஒரு நேரத்துல இந்த நோய் முற்றி போய் யாராலையும் மறைக்க முடியாத சூழ்நிலை வரும்போது ஏனோ தானோன்னு அழைச்சிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல 10 ஆண்டுகள் இன்னும் வாழ வேண்டியவர்கள் முன்கூட்டியே இதை மறைப்பதனாலும் குடும்ப உறுப்பினர்களினுடைய அரவணைப்பு இல்லாததனாலும் 10 ஆண்டுகள் we should not allow to die them before due. முன்னாடியே இறக்குறாங்கிறத இன்னைக்கு உள்ள நிலைமை உங்களால் நம்ப முடியல. ஆயிரக்கணக்கான பேர் இப்படிப்பட்ட சூழ்நிலை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இது என்ன காரணம்னா, ஒரு பிள்ளைகள் மீது உள்ள அளவற்ற பாசம். உலகத்தில் உள்ள பெற்றோர்கள் எல்லோருக்கும் பிள்ளை பாசம் ஒரே மாதிரி தான். ஆனால் தமிழகத்து பெற்றோர்களுக்கு தனி பாசம். இது என்னன்னா, தமிழகத்து பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை தன்னுடைய ரத்தமாகவும் சதையாகவும் நினைப்பவர்கள். அவர்களுடைய வெற்றியை தங்களுடைய வெற்றியாகவும் அவர்களுடைய தோல்வியை தங்களுடைய தோல்வியாகவும் நினைப்பவர்கள். இது இந்த சமுதாயம் அப்படிதான் இருந்துச்சு. இப்ப நான் நடுப்புறேன், ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஆச்சரியப்படுவேன். சுவிட்சர்லாந்துக்கு நானும் என்னுடைய மனைவியும் பேச போயிருந்தேன். அங்க நான் பேச போயிருந்தேன், மனைவி அழைச்சிட்டு போயிருந்தேன். அங்க போய் சுவிட்சர்லாந்துல இறங்கணும்னா ஜூரிச்சுக்கிற இடத்துல தங்கணும். அந்த ஹோட்டல் ரிசப்ஷன்லாம் 6 அடி உயரத்துல ஹோட்டல் தான். என்னை பார்த்தோன்னா ஆர் யூ an Asian அப்படின்னா, என்ன ஆசியன் கேட்கிறானே, கண்டம் வந்துருக்கோம். எஸ் ஐ எம் an Indian. You poor fellows, you are living for the next generation அப்படின்னா. நான் இவன் என்னோட பாராட்டுறானா இல்ல திட்டுறானா அப்படின்னு பார்க்கணும். என் ஒய்ஃப் மெதுவா கையை பிடிச்ச அவங்களுக்கு தானே தெரியும், அவன் கரெக்டா சொல்றான், பேசாம வாங்கினேன். ஏன்னா அவன் சொல்றான், ஏடா நீங்க எல்லாம் என்ன முட்டாப்பேலா, நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்காக வாழ்றீங்க, அடுத்த தடவை பிறக்க போறது இல்லைன்னு உங்களுக்கு தெரியாதா? அவன் நம்மள வச்சிருக்கிற கணிப்பு. ஆனா நம்ம என்ன சொல்றோம், நான் சொன்னேன் அவன்கிட்ட, இங்கிலீஷ்ல சொன்ன தமிழ்ல உங்களுக்கு சொல்றேன். நாங்கெல்லாம் ஏன் பெரிய ஆளா இருக்கோம்னு தெரியுமா அவனுக்கு? எங்க ஆட்கள் பூரா வெளி உலகத்துல எல்லாம் வேலை பார்க்கறாங்கன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. உலகத்திலேயே தனக்காக சொத்து சேர்க்காத அப்பாவும் தனக்காக சமைக்காத அம்மாவும் இந்தியாவை தவிர எந்த நாட்டிலையும் இல்லடா. எந்த கதையெல்லாம் சொல்லாதீங்க, அவன்கிட்ட சொல்லிட்டான். ஆனா இங்க என்ன பிரச்சனைன்னா, இந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுத்து பிள்ளைகள் மீது உள்ள அளவற்ற அன்பினால், இப்ப சொல்லும் போது கூட சொன்னார்ல உயிர் எழுதி வச்சுங்களா, அதெல்லாம் விட நான் அதிகமா சொல்ல முடியும். அந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் கொடுத்துறதுனால மருமகள்கிட்டையும் நல்லா இருக்கிறவங்கள விட்டுருங்க. நான் சொல்றது பாதிக்கப்படுகிறவர்களுக்காக மட்டுமே என்னுடைய பேச்சை எடுத்துக்கொண்டேன். கையேந்துகிற சூழ்நிலை வந்துருக்கு.
அப்போ ஒரு ஒரு சம்பவத்தை சொல்றேன் உங்களுக்கு. என் வீட்டுல என்ன தவிர 4 முதுகலை முடித்த மருத்துவர்கள், நான் ஒரு மருத்துவமனைக்கு சொந்தக்காரன். நான் பார்த்ததை உங்கள்கிட்ட சொல்றேன். 62 வயசு ஒரு முதியவர், ஸ்லைட் ஹார்ட் அட்டாக், 2 பையன் தூக்கிட்டு வர்றான். அன்றைக்குங்க நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன் சும்மா பாக்குறதுக்கு. அப்போ அவருக்கு உள்ள வச்சு ஒரு ஸ்கிரீன் இருக்கு, உள்ள வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துட்டு இருக்காங்க டாக்டர். ஹார்ட் அட்டாக் கண்டுபிடிச்சிட்டாங்க. அவர் ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்தோடனே அவருக்கு மயக்கம் லேசா தெளிய ஆரம்பிச்சிருச்சு. செமி கான்சியஸ்ல இருந்தவர் தெளிகிறார். வெளியில 2 பையன் நிக்கிறான். அவன் கொஞ்ச நேரத்துல அவங்க 2 பேரோட ஒய்ஃப் வந்துட்டாங்க. அப்ப டாக்டர் என்ன எழுதுறாரு, இது கார்டியாக் ப்ராப்ளம் தாங்க, அடுத்த அட்டாக் வர்றதுக்குள்ள நான் எழுதி கொடுக்குறேன், நீங்க மெட்ராஸ் போறதுனாலும் திருச்சி போறதுனாலும் தஞ்சாவூர் போறதுனாலும் எஸ்ன்னு சொன்னீங்கன்னா எந்த டாக்டருக்கும் நான் லெட்டர் தர்றேன், ஏன்னா இங்க ஆன்ஜியோ பண்ணதுல பிளாக் இருக்குன்னு தெரியுது, அங்க போய் நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்றது. அவன் உடனே ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை பாரு. அந்த ஒய்ஃப் கண்ணாலேயே உணர்த்துறான் என்னன்னு உங்களுக்கு தெரியும். உடனே அவன் வந்து சொல்றான் அந்த டாக்டர்கிட்ட, சார் 60 வயசுக்கு மேல ஆயிடுச்சு சார், இப்பதான் சார் எங்க அம்மா இருந்தாங்க, அதனால இன்னுமே இருந்து என்ன சார் பண்ண போறாரு, உள்ள இருக்காரு அப்பா, அவர் மயக்கத்துல இருக்காரு நினைச்சிட்டு அவன் சொல்றான், இனிமே இருந்து என்ன சார் பண்ண போறாரு, நீங்களே ஏதாவது மருந்து மாத்திரையை கொடுங்க சார். என் சன் வந்து அவனுக்கு அறிவு இல்லையான்னு இப்படி சொல்லலாமா? ஏன்னா அவருக்கு வந்து அவர் சம்பாதிச்ச சொத்தை 4 கோடி வச்சிருக்காரு. கிராமத்துல 4 கோடிங்கிறது பெருசு, இது சில பல லட்சங்கள் தான் ஆகும். அந்த செகண்ட் ஒய்ஃப் வந்து ஏதோ பேசிட்டு இருக்கான். அவன் வந்து என்ன அப்படின்னு கேக்குறாரு பக்கத்துல ஒரு ஆளு. இல்ல உயில் என்ன எழுதியிருக்காரு அவன் அண்ணனுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாதுன்னு நான் எத்தனை தடவை சொல்லிட்டேன், கேளுங்க, அதை எங்க வச்சிருக்காருன்னு கேளுங்க. இத மாதிரி ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. இதுல கேட்டா வியந்து போயிங்க. அவர் இதை கேட்டார் உள்ள இருந்து கான்சியஸா. சடாலும் எந்திரிச்சாரு, ஒரு 500 ரூபா நோட் எடுத்து, டாக்டர் ரொம்ப அவருக்கு ஃப்ரெண்டு, எடுத்து வச்சுட்டு, என்னோட சண்டைதான் டாக்டர், வச்சுட்டு, இது வரைக்கும் என் உயிரை காப்பாத்திட்டீங்க, நான் போயிட்டு யோசிச்சுட்டு வர்றேன், ரொம்ப நன்றி அப்படின்னு போயிட்டாரு. படப்படன்னு எந்திரிச்சாரு, ஒரு ஆட்டோ எடுத்தாரு போயிட்டாரு. இவங்கெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல நிக்கிறாங்க. போனதுக்கு அப்புறம் 2 நாள் கழிச்சு நான் ஊருக்கு போயிருக்கேன். என் சன் என்கிட்ட சொன்னா, அப்பா அந்த பெரியவர் இறந்து போயிட்டாரு தெரியுமா? எனக்கு அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஏன்டா நல்லதானடா போனாரு வெளியில? இல்ல பாக்கி கமிட்டட் சூசைடு. போஸ்ட்மார்ட்டம் பண்ண போகும்போதுதான் தெரியுது, ஒரு லெட்டர் வச்சிருந்தாரு. ஒரு லெட்டர்ல எழுதியிருக்காரு, என்னுடைய மனைவி, எப்படி அமைதியாயிட்டு, என்னுடைய மனைவி வந்து என்கிட்ட சொன்னா, இந்த பிள்ளைங்களை நம்பாதீங்கன்னு. நான் கேட்கல, பிள்ளைங்களை நம்ப கூடாதுங்கிறதுக்காக சொல்லல, இது மாதிரி இருக்கிறவங்க ஜாக்கிரதையா இருக்குங்கிறதுக்காக சொல்றேன். நான் வந்து கேட்காம எல்லா சொத்தையும் எழுதி வச்சேன். அவளும் கடைசி காலத்துல கஷ்டப்பட்டு இதெல்லாம் பார்த்து நொந்து போய் தான் செத்தா. இதுல இன்னொன்னு சொல்லிடுறேன், தந்தை இறந்து விட்டால் தாயின் மஞ்சள் நிலைப்பதில்லை, தாய் இறந்து விட்டால் தந்தைக்கென்று யாரும் இல்லை என்பதை தயவு செய்து மனதில் பதிவு. அப்போ ஏன் அப்படி இறந்தாரு அப்படின்னா, அவர் எழுதியிருக்காரு லெட்டர்ல, போஸ்ட்மார்ட்டத்துல லெட்டர் சட்டப்பையில இருந்து எடுத்து படிக்கிறாங்க. என் மனைவி சொன்னதை நான் கேட்கல, அவ இருக்கிற இடத்துக்கே நான் போறேன், ஆனா நான் பெரிய தப்பு நான் செஞ்சது என்னன்னா, என் பிள்ளைங்களை அளவுக்கு அதிகமா நம்பினது, எல்லா சொத்தையும் எழுதி வச்சது. ஆனா என் மனைவி அப்பவே சொன்னா, நமக்குன்னு கொஞ்சம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி, நான் கேட்கல அப்படின்னு எழுதிட்டு போயிட்டேன். இதை எதுக்கு சொல்ல வர்றேன்னா, இத மாதிரி நோயை மற்றவங்கள்ட்ட, குடும்ப உறுப்பினர்கிட்ட சொல்றதுக்கு கூட வாய்ப்பு இல்லாம, தன்னுடைய சிரமத்தை சொல்றதுக்கு கூட வாய்ப்பு இல்லாம, ஒரு மாதிரியான சமுதாயம் இருந்த போது, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அறம் சார்ந்து இருந்த போது எல்லாமே சரியா இருந்துச்சு. பொருள் சார்ந்து இருந்த போது உங்கள் மகள் மட்டுமல்ல, வருகின்ற மருமகனோ அல்லது மருமகளோ எப்படி என்பது உங்களுக்கு தெரியாது. அவர்களையும் சேர்த்து நீங்கள் சிந்திக்க வேண்டிய நிலையில இருக்கு. சரி, இந்த மாதிரி இருக்கு. இப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும், எப்படி வாழணும்? இங்க உட்கார்ந்துருக்கிறவங்க எல்லாரையும் பாக்குறேன், என்னையும் சேர்த்து சொல்றேன். My soul is in a hurry. I counted my years. நமக்கு இனிமேற்கொண்டு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வாழப்போற காலங்கள் குறைவுங்கிறத முதல்ல தெரிஞ்சோம். அதனால நமக்கு இனிமே அதிக சிக்கனம் தேவையில்லை. விரும்பியபடி நீங்க வாழலாம். முதியவர்கள் உங்களுக்கு வேணுங்கிறத சாப்பிடலாம், நல்லபடியா உடலை வச்சுக்கலாம், நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், விரும்பிய இடங்களுக்கு மனைவியோடு பயணிக்கலாம். என்னென்னலாம் நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்களோ தயவு செய்து அதெல்லாம் செய்யுங்க. அப்புறம் 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 தள்ளி போட்டா, the life is, the success is not a destination, my dear. It is a journey. Happiness to be found along the way, not in the end of the road, for then the journey will be over.
அதாவது தமிழ்ல புரியுற மாதிரி சொல்லணும்னா, நீ போகும்போதே என்னை அனுபவித்துக் கொண்டு போய்விடு, ஏனென்றால் நான் திரும்பி வரமாட்டேன், இப்படிக்கு வாழ்க்கை. அதனால அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க வாழ கத்துக்கணும். வயதான பிறகு நம்ம எதையாவது இப்ப அவர் சொன்னார் இல்லையா, உயிர் எழுதி வைங்க கடைசி வரைக்கும் அப்படின்னு. நான் காவல்துறை அதிகாரியை நான் பார்த்தது சொல்றேன், அப்படி செய்ய வேண்டாம். பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம், ஒரு 70 வயசுக்கு மேலன்னு வச்சுக்கேன், வந்ததுக்கு அப்புறம் பிள்ளைங்களுக்குன்னு எதை கொடுக்கணுமோ அதை கொடுத்துருங்க. எல்லாத்தையும் நான் செத்ததுக்கு அப்புறம் தானே நீங்க எப்ப சாவீங்கன்னு பார்த்துட்டு இருப்போம், சரியா? அதே நேரத்துல எல்லாத்தையும் கொடுத்துறாங்க, எல்லாவற்றையும் கொடுத்து விடாதீங்க. உங்களுக்கு என்ன வேண்டுமோ வைத்துக் கொள்ளுங்க. இதெல்லாம் விட மிக முக்கியமானது, தயவு செய்து ஆண்கள் உட்கார்ந்துருக்கீங்க நிறைய பேர், உங்களுடைய மனைவிக்காக என்ன செய்ய வேண்டுமோ அதை பணமாக மனைவிக்கு சேர்த்து வைத்து விட்டு எக்காரணத்தை முன்னிட்டும் பிள்ளைகளுக்கு சொல்லவே சொல்லாதீர்கள், தெரியவே கூடாது. சொத்தா வச்சீங்கன்னா விற்க கூட விட மாட்டான், தினம் தினம் கேஸ் பாக்குறான்ல. அதனால இந்த மாதிரி நீங்க செய்யறதுதான் நம்ம போகும்போது மனைவிக்கு ஏதோ வச்சுட்டு போறோம், அல்லது பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு போறோம், நமக்கு பிறகு மத்ததை யாருக்கு எடுக்கணுங்கிறத அவர் சொல்ற மாதிரி உயிரை எழுதி வச்சுட்டு போங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி, இருக்கிற நாட்டுல எப்படி வாழ்றது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. மிகப்பெரிய உயர் நீதிமன்ற தீர்ப்பை, உலகம் புகழக்கூடிய உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்பை எழுதிய நீதிபதி ஹோம்ஸுக்கு அவர் அந்த தீர்ப்பை எழுதும் போது வயது 90. என்னுடைய 5வது தலைமுறையுடன் வாழ்கிறேன் பக்கத்து நடுப்புற ஒரு புக்கு படிச்சேன், வாழ்கிறேன் என்று சொல்லுகிற அவர் அப்படி பேரே சுடலைமுத்து கோனார்னு இருக்கு. சுடலைமுத்து கோனாருக்கு வயது 100. கிராமத்துல காய்கறி எல்லாம் பயிர் செஞ்சு தன்னுடைய வேலை தன்னையே பார்த்துட்டு, என்னை கிராமத்துல ஒரு ஆஸ்பத்திரியை பண்ண வச்சு தான் வேலையை தான் பார்த்துட்டு இருக்க என்னுடைய தாய்க்கு இன்று வயது 100. இந்த மாசத்துல 100 வயசு தொட்டுட்டாங்க. இதை ஏன் சொல்றேன்னா, இந்த நேசிப்பவர்களிடமே நெருக்கம் காட்டுகிறது வாழ்க்கைன்னு ஏன் சொன்னேன்னா, இவங்கெல்லாம் வாழ்வை நேசிப்பவர்கள். இன்னொரு தடவை பிறக்க போறதுல நம்ம இருக்கிற வரைக்கும் நல்லா ஜாலியா இருந்துட்டு நல்லபடியா இருந்துட்டு எல்லாத்தையும் செய்ய வேண்டியதெல்லாம், ஜாலி இந்த சென்ஸ் நான் சொல்றது ரைட் சென்ஸ்ல எடுத்துங்க, அந்த மாதிரி இருந்துட்டு போகணும்னு நினைக்கிறவங்களாலதான் இது வாழ முடியுது. இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எங்க பேட்ச்மேட் போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாரும் ஒன்னா சேர்ந்தோம். திரு வால்டர் தேவாரம் அவர்களை கூப்பிட்டுருந்தாங்க எல்லாரும் ஒன்னா சேர்றதுக்கு. அவருக்கு 86 வயசு. 84 வயசுல அவர் உடம்பு சரியில்லாம போய் ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல்ல நானும் அசோக்குமார் IPS போய் ஒரு நாள் புற கூட இருந்து பார்த்துட்டு வந்தோம். அவர் எந்திரிப்பாரானே சந்தேகமா வந்தோம். அவர்கிட்டே சொன்னேன், அதனாலதான் உங்கள்கிட்ட சொல்றேன். 1 மாசம் ஆகலைங்க, நாங்க மீட்டருக்கு நீங்க குன்னூர்ல இருக்கீங்க வரீங்களா சார்னு போன் பண்ணி கூப்பிட்டோம்னா மத்தியானம் லஞ்சுக்கு வந்துடுறாங்க, வந்துட்டு. அப்ப அந்த வில் பவர் இருக்கு பாருங்க, அதுதான் மனிதனை எல்லாவற்றையும் விட, உடம்புல என்ன நோய் நொடிகள் இருந்தாலும் நம்மளால முடியுங்கிற அந்த எண்ணம் இருக்குது இல்லையா, அதுதான் மனிதர்களை வாழ வைக்குது. இப்படி இப்ப நான் உங்ககிட்ட பேசுறேன், வரும்போது என்கிட்ட கேட்டார், அவர் ரிசீவ் பண்ணிக்கல, சார் எப்படி சார் இப்படி இருக்கீங்க, தினம் ஒரு மீட்டிங்ல பேசுறீங்க, நான் உங்க வீடியோவை பார்த்துட்டே இருக்கேன். நான் அதுக்கெல்லாம் பெருமைப்படுறதை விட சந்தோஷப்படுறதை விட நான் சொல்றேன், காலையில எக்காரணத்தை முன்னிட்டும் 1 மணி நேரம் உங்க உடலுக்காக செலவு செய்யறது, எந்த வேலை இருந்தாலும் சோம்பேறித்தனத்தினாலேயே எதுனாலேயே விட்டுறாதீங்க. இப்ப நான் உங்கள்கிட்ட 3 சொன்னேன். 1 பொருள், 1 உறவு, 1 உடல்நலம். முதல்ல பணத்தை பத்தி சொல்றேன். நண்பர்களே, யுவர் சக்சஸ் இஸ் மெஷர்ட், எர்த்லி சக்சஸ் இஸ் மெஷர்ட் ஒன்லி பை மணி. நம்புறீங்களா? நீங்க பணத்தை அளவுகோலாக வைத்துத்தான் ஒரு மனிதன் வாழ்க்கையிலே வெற்றி பெற்றவனா இல்லையா என்பதை இந்த உலகம் முடிவு செய்கிறது. ஏன்? மணி இஸ் plentiful for those who knows the simple laws which governs its acquisition. இந்த பணத்தை பண்ணுவதற்குரிய சூட்சுமத்தை எவன் தெரிந்து கொண்டிருக்கிறானோ அவன்கிட்ட தான் பணம் கூடியது. மணி மேக்ஸ் பாசிபிள் the enjoyment of the best the earth offers. வயசாயிட்டோம், ஒரு பிசினஸ் கிளாஸ்ல டிராவல் பண்ணணும், வயசாயிட்டோம் நம்ம பிள்ளைங்களை நல்ல ஒரு பெரிய அவங்க எல்லாம் ஒரு நல்ல வாழ்றதுக்கு பணத்தை கொடுக்கணும், வயசாயிட்டோம் நம்ம ஒரு ரிச் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், எதுனாலுமே அது பணத்துல வந்துதான் முடியும். இதுல 2 விஷயம், பணம் முக்கியம்னா இருந்தாலும் கூட அந்த பணம் வர்ற வழி, பணத்தை சேர்க்கணும்னு திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு, பணம் வர்ற வழியை திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது ராபின் சர்மா புக் ஒண்ணு இருக்கு, ஹூ வில் கிரை வென் யூ டை. அதுல அவன் எழுதுவான்,
இந்தியா மகிழ்ச்சியையும் அமைதியையும் இழந்த கோடீஸ்வரர்களால் நிரம்பிக் கொண்டிருக்கிறது. கோடிகளா குளிச்சுட்டு இருக்கான், யார சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா அவனுக்கு மகிழ்ச்சியும் அமைதியும் இல்லை. ராத்திரி படுக்கும் போத நிம்மதி இல்லை, காலையில எந்திரிக்கும் போது நிம்மதி இல்லை. அந்த மகிழ்ச்சியும் அமைதியோடு சேர்ந்த பணம் எப்படி சம்பாதிக்கணும், ஏன் சம்பாதிக்கணும், என்னங்கிறத திருவள்ளுவர் சொல்றாருன்னா நீங்க நம்புவீங்க. அவர் சொல்றாரு, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகியாங்கிறது. அதோட நிறுத்தல, இல்லாரை எல்லோரும் எள்ளுவர், செல்வரை எல்லோரும் செய்வர் சிறப்புங்கிறது. பணம் இல்லைன்னா உன்னை எல்லாரும் எள்ளி நகையாடுவாங்க. பணம் இருந்துச்சு, வயசான காலத்துல ரொம்ப ரொம்ப பணம் இருந்துச்சு அப்படின்னா உன்னை எல்லாரும் மதிப்பான். பொருள் இல்லாரை பொருளாக்கும் பொருள் அல்லது இல்லை பொருள்ங்கிறது. ஒரு பொருட்டே இல்லாதவன கூட பணம் இருந்தா எல்லா பேரும் சுத்தி சுத்தி வருவாண்டாங்க. நான் சொல்றது பல ஆயிரம் கோடி இல்லை, தேவையான அளவு பணம். பல ஆயிரம் கோடி வச்சிருந்தீங்கன்னா சந்தோஷம். ஆனா அதை விட திருவள்ளுவர் சொல்றதை கேளுங்க, செய்க பொருளை செருணர் செருக்கு அறுக்கும் எஃகு அதனினும் கூறியது இல்லைங்கிறது. என்ன அர்த்தம் தெரியுங்களா? பணத்தை பண்ணுடா, உன்னுடைய எதிரியினுடைய திமிரை அடக்குவதற்கு அதை விட சிறப்பான கூறிய ஆயுதம் உலகத்தில் வேற எதுவும் இல்லைன்னு. சரி, பணம் வேணும்னு சொல்றாருல்ல, என்னடா பணம் வேணும்னு சொல்றேனே நீங்க ஆச்சரியப்படுவீங்கல்ல. அந்த பணம் எப்படி வரணுங்கிறதையும் சொல்றேன். புறநானூற்று காலத்துல இருந்து நம்ம தமிழ் மக்கள் எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க. சிறப்புடை மரபின் பொருளும் இன்பமும் அறத்து வழிபடும். சிறப்பான குடும்பம் இருக்குன்னா அதுல வர்ற பொருள் இன்பம் முறையான வழியில வர்ற பணம்டாங்கிறான். அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் தான். தப்பு இல்லாத வழியில வர்ற பொருள் தான்டா உனக்கு மகிழ்ச்சியையும் இன்பத்தையும் கொடுக்கும். இன்னல் தரும் பொருளை ஈட்டுதலும் துன்பம், பின்னர் அதனை பேணுதலும் துன்பம், அன்னது அழித்தலும் துன்பம், அந்த பிறர்வால் இழத்தலும் துன்பம். வேண்டாம். தப்பான வழியில பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். ராத்திரி கூட தூங்க மாட்டான், இன்கம் டேக்ஸ்கார வருவானா ஏடி வருவானான்ட்டு. ஆனா அந்த பணத்தை காப்பாத்துறது கஷ்டம். அதை ஒருத்தன்ட்ட கொடுத்துட்டு ஏமாறுறது, பினாமிட்ட கொடுத்து அதை விட கஷ்டம். இப்படி எல்லாம் இருக்கிறதுனால அது வேண்டாம். அப்போ முறையான வழியில அந்த பணம் வரணும். ஈன்றால் பசிகான்பால் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினைன்னு அருள்வார். பெற்ற தாய் பசியோடு இருந்த கூட தப்பான வழிக்கு போகாத. ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக இருக்கும் போது நண்பர்களே, தன்னுடைய பெண் படித்த பிள்ளையினுடைய தலைமை ஆசிரியருக்கு ஒரு கடிதம் எழுதினார். அது உலக புகழ்பெற்ற கடிதம். அது ஒரு லைனை சொல்றேன். உழைப்பின் மூலமாக வருகின்ற $1 உழைப்பு இல்லாமல் வருகின்ற $100 விட சிறந்தது என்பதை என்னுடைய பிள்ளைக்கும் மற்ற பிள்ளைகளுக்கும் சொல்லித்தாருங்கள். நம்ம தமிழ்ல என்ன சொன்னாங்க தெரியுமா? உழைப்பின் வாரா ஒரு பெரும் செல்வமும், ஒழுக்கம் இல்லா உயர்வேர் அறிவும், மனச்சான்றில்லா மணமகிழ் போகமும், மனிதநேயமற்ற அறிவியல் வளர்ச்சியும், தியாகம் சிறிதில்லா இறை வழிபாடும், நெறியில் நீங்கிய வாணிபம், கொள்கை இல்லா அரசியல், இவை அனைத்தும் வீணே வீணே வீணே. எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டான் தமிழன். இப்போ பாடுபட்டு பணத்தை தேடி சேர்த்து வைக்கும் கேடுகெட்ட மானிடரை கேளுங்கள், கூடுவிட்டு ஆவிதான் போன பின்பு யாரே அனுபவிப்பார் பாவிகால் அந்த பணம். தப்பான வழியில சேர்த்து சேர்த்து புதைச்சு வைக்கிற, கூட்டி வைக்கிறேடா. எல்லா இடத்துலயும் வைக்கிறாங்களும் மனசு. நீ போனதுக்கு அப்புறம் யாரா அதை அனுபவிப்பா? 9 நாளி உடுப்பது 4 முழம் 80 கோடி நினைத்து எண்ணுவ கண் புதைந்த மாந்த குடி வாழ்க்கை மண்ணின் களம் போல சாந்துணையும் சஞ்சலமே தான். முறையான வழியில எவ்வளவு வேணாலும் சம்பாதிச்சுக்கடா. தப்பான வழியில் நீ சம்பாதிக்கிறல்ல, ஏன் ஒரு கவலை சோறு தான் சாப்பிட முடியும், ஒரு ட்ரெஸ் தான் பண்ணிக்க முடியும், ஒரு வீட்டுல 10 வீடு வச்சிருந்தாலும் ஒரு ரூம்ல தான் இருக்க முடியும் 60 வயசுக்கு மேல. அப்படி இருக்கும்போது மண்பானை கீழே விழுந்தா உடஞ்சு போயிடல, அது மாதிரி போற லைஃப்டா. ஏன்டா இந்த ஆசைப்பட்டு இப்படி எல்லாம் அலையிற அப்படின்னு சொல்லி வருந்தி அழைத்தாலும் வாராத வாரா, பொருந்துவன போமி நின்றால் போகா, இருந்தேங்கி நெஞ்சம் புண்ணாகி நெடுந்தூரம் தாம் நினைத்து துஞ்சுவதே மாந்தர் தொழில் தான். என்ன அர்த்தம் தெரியுங்களா? நீ என்னதான் எண்ணெயை தெரிவிட்டு உழுந்து புரண்டாலும் உனக்கு விட்டுறதுதான்டா விட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு என்ன தகுதி இருக்கோ அதான் நீ சம்பாதிக்க முடியும். தகுதியை வளர்த்துக்க ஆசைப்படுறதுனால மட்டும் நீ சம்பாதிக்க முடியாது. ஆனா அதை செய்யாம அவன் அப்படி இருக்கானா இவன் இப்படி இருக்கானு எப்ப பார்த்தாலும் அதையே நினைச்சு வருத்தப்படுறிய. கண்ணதாசன் அர்த்தமுள்ள இந்து மதத்துல அழகா சொல்லுவாரு. ரொம்ப அற்புதமான பதிவு. நான் ₹6 சம்பளத்துல காரைக்குடியில வேலை பார்த்தேன், மளிகை கடையில. ₹100 சம்பளம் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். கையில பெட்டியோட கண்ணகி சிலையில படுத்தேன். மெட்ராஸ்ல காவல்துறை அதிகாரி காலையில எழுப்பினாரு. சரி எங்கேயாவது வேலை கிடைக்குமா அப்படின்னு கோடம்பாக்கத்துக்கு போனேன். அவர் எழுதிருக்கிறத அப்படியே சொல்றேன். கோடம்பாக்கத்துல நான் கதைகள் எல்லான்ட்டு போனேன். அங்க என்கிட்ட கேட்டான்,
கதை எழுதுறதுக்குலாம் ஆள் இருக்கும், உனக்கு பாட்டு எழுத தெரியுமான்னு கேட்டான். ஓ தெரியுமேன்னு சொன்னேன். பொழைச்சாகணும் வயிறு, அதனால தெரியுமேன்னு சொன்னேன். என்ன பேர்ல எழுதுறீங்கன்னு கேட்டான். ரொம்ப கவனமா கேக்குறீங்க அதனால சொல்றேன். கண்ணதாசன்ங்கிற பேர்ல எழுதுறேன்னு இவரே ஒரு பேரை அடிச்சு விடுறாரு. உடனே அவன் சொல்றான், ஆமா நான் படிச்சிருக்கேனே அப்படிங்கிறான். அதுக்கு அவரு நினைச்சுக்கிட்டாரா, ஓ சரியான இடத்திற்கு தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாரா. அதுக்கப்புறம் பாட்டு எழுத ஆரம்பிச்சேன். 1000 ரூபாய் கொடுத்தான் ஒரு பாட்டுக்கு. உடனே நான் நினைச்சேன், செட்டிநாடுல நான், அவர் சொல்றாரு செட்டிநாடுல நானு 1000 ரூபாய் வந்த உடனே 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சுட்டு காரைக்குடிக்கு லட்சாதிபதியா போகணும்னு நினைச்சேன். ஒரு பாட்டுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தான். கோடி ரூபாய் சம்பாதிச்சுட்டு தான் காரைக்குடிக்கு போகணும், கோடீஸ்வரனான்னு நினைச்சேன். கோடிகள் குவிந்த பின்னும் மனம் ஆறுதல் அடைகிறதா என்றால் இல்லை, நோட்டடிக்கிற உரிமையே கேட்கிறது. செல்வம் என்பது சிந்தையின் நிறைவேன்னு முடிகிறது. எனக்கு போதுன்னா போதும், வேணும்னா அதுக்கு அளவே இல்லை. வேதாத்ரி மகரிஷி அழகா சொல்லுவாரு, அடிப்படை தேவைகளான உணவு உடை இதெல்லாம் தேடி முடிச்சதுக்கு அப்புறமும் இந்த மனசு என்ன சொல்லுமா, பக்கத்துல உள்ளவனை பார்க்கணும். பக்கத்துல உள்ளவன் கொஞ்சம் நல்லா இருக்கான்னு திரும்ப தான் ஓட்டத்தை ஆரம்பிப்பான். அவனை மிஞ்சணும்னு அடுத்தவன் இப்படியே ஓடிட்டே இருப்பான். கடைசியா நம்ம வயசானதுக்கு அப்புறம் ரொம்ப நல்லா வாழணும் அப்படின்னு சேர்த்து வச்சுட்டு, இறந்த காலத்துல வாழல, நிகழ்காலத்திலயும் வாழல, வயதானதுக்கு அப்புறம் வாழணும்னு நினைச்சு வாழாமலேயே சாகுறான். இந்த மனுஷனை என்னன்னே புரிஞ்சுக்க முடியலையே அப்படிம்பாரு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமான்னு தெரியல, ஹெல்த் வெல்த் டைம் இது மூணு ஒரு மனுஷன் ஒன்னாவே இருக்காது. சின்ன வயசுல நல்ல ஹெல்த் இருக்கும், நல்ல டைம் இருக்கும், வெல்த் இருக்காது. மத்தியம வயசுல வெல்த் இருக்கும், ஹெல்த் இருக்கும், டைம் இருக்காது. நாயாப்பையா ஓடிட்டு வந்தானே உட்காந்துருக்கும், அப்படி ஓடுவோம். வயதான பிறகு தேவையான வெல்த் இருக்கும், போதுமான டைம் இருக்கும், ஹெல்த் இருக்காது. அதனாலதான் நீ போகும்போதே அனுபவித்து கொண்டு போயிடுற முட்டாளே, எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பின்னாடி அனுபவிக்கணும்னு சொன்னா பின்னாடி வர்றவன் தான் அனுபவிப்பான், நீ அனுபவிக்க மாட்ட. 1 கோடியை பல கோடியாக்கிற திறமையை கடவுள் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த கோடிகளை யார் அனுபவிக்க வேண்டும் என்ற அதிகாரத்தை கடவுள் தன்னிடமே வைத்திருக்கின்றார். யோசிச்சு பாருங்க. சரி, பணம், உடல் நலம். ஜூஜூன்வாலான்னு சொல்லி ஷேர் மார்க்கெட் புரோக்கர் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர் சொல்றாரு, எனக்கு 52 வயசுல இறந்து விட்டாரு. இறக்கும் போது சொல்றாரு, மை பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் மை ஷேர்ஸ், மை worst இன்வெஸ்ட்மெண்ட் has been my health. I advise all of you to have more investment in your health அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிட்டார். ஸ்டீவ் ஜாப் உலக கோடீஸ்வரர்கள்ல ஒருத்தனா நான் இருந்தேன். ஆனா இன்றைக்கு மருத்துவமனையில படுத்திருக்கேன். இந்த மருத்துவ உபகரணங்களினுடைய சத்தத்தை தவிர எனக்கு வேற எதுவுமே கேட்கிற நிலையில நான் இல்லை. என் உடம்பு அவ்வளவு சிரமப்படுறேன். நான் எத்தனை கோடி கேட்டாலும் நான் கொடுத்துருவேன், ஆனா வாங்கிக்கிறதுக்கு ஆளே இல்லை. தயவுசெய்து உங்க எல்லாருக்கும் சொல்றேன், எவ்வளவு வேணுமோ சம்பாதிங்க, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா அதை விட அதிகமா உங்க உடல் நலத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்க. ஏன் அவ்வளவு தூரம்? அலெக்சாண்டர் உங்க எல்லாருக்கும் தெரியும், கையை வெளியில வச்சு புதைக்க சொன்னான்ட்டு. அலெக்சாண்டர் சாகும்போது தன்னுடைய தளபதியை அழைத்து 3 கட்டளைகள் இட்டாங்க. சரித்திர பதிவு. என்ன சொன்னான்னா, நான் இறந்தோன்னா என் பாடியை சுடுகாடு வரைக்கும் இந்த அரசு மருத்துவர்கள் இருக்காங்கல்ல, அவன் தாண்டா தூக்கணும்னு. தளபதிக்கு ஒண்ணும் புரியல. 4 பேர் அரசு மருத்துவர் இருக்காங்க. அடுத்து இந்த கஜானாவை திறந்து இதுல இருக்கிறதெல்லாம் வழிநடுக பூவெல்லாம் இறைச்சிட்டு போவாங்கல்ல, அது மாதிரி இந்த பணம் உள்ள இருக்கிற நகை பணம் எல்லாத்தையும் இந்த ஊர்லயே மாசிடோனியா பட்டணத்திலேயே இறைச்சிட்டு போகணும்டா. அடுத்தது கையை வெளியில வச்சு போதறான். அவன் தளபதி கேட்டான், சரியான செஞ்சிடறேன். இப்படி ஏன்னு கேட்டா, மக்கள் கேட்டான்னா என்ன சொல்றது? கையை வெளியில வச்சு புதைக்கிறது, சாக போறவன் எவ்வளவு உலகத்தையும் ஜெயிச்ச அலெக்சாண்டரா இருந்தாலும் மனுஷன் கான்குவேர்ட் த என்டையர் வேர்ல்டுனாலும் வெறுங்கையோட போறேன்னு தெரிஞ்சுட்டு போட்டுண்டா. பணத்தை நான் எங்கெல்லாம் போய் கொள்ளையடிச்சனோ அந்த கொள்ளையடிச்ச பணத்தெல்லாம் திரும்ப கொண்டு வந்து இங்க வச்சு பிரயோஜனம் இல்லை, அது மக்கள்கிட்டே போய் சேரட்டும். அதெல்லாம் ரைட்டுங்க. ஏங்க அந்த டாக்டர் தூக்கணும்னு சொன்னீங்க? அவன் தாண்டா என்ன 100 வயசு வரைக்கும் உயிரோட வச்சிருப்பேன்னு சொன்னா, இந்த பயில நம்பி நானும் சரி இருந்தெல்லாம் போல இருக்குன்னு வேணுங்கிறதெல்லாம் கொடுத்தேன். இப்ப நான் சீக்கிரம் சாக போறேன். ஊரையே சுத்தி சுடுகாட்டுக்கு அவன் 4 பேர் தான் தூக்கிட்டு போனோம். அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த எவ்வளவு பணம் வைத்திருந்தாலும் இந்த ஹெல்த் இருக்கா அப்படிங்கறது முக்கியம். இந்த இடத்துல உங்களுக்கு சொல்றேன், வாழ்வினுடைய முக்கியமா முதியோர்களுக்கு வாழ்வினுடைய முதலாவது இன்பமும் முதன்மையான இன்பமும் உடல் நலமே.
இன்பத்தினுடைய உயிர் கோட்பாடு உடல்நலம், உடல்நலத்தினுடைய உயிர் கோட்பாடு உடற்பயிற்சி. உங்களுக்கு தெரியுமா, ஹெல்த்தி மேன் வாண்ட்ஸ் எவ்ரிதிங் இன் தி வேர்ல்ட், சிக் மேன் வாண்ட்ஸ் ஒன்லி ஒன் திங். சொல்லுங்களேன் என்னங்க? ஹெல்த். தட்ஸ் ஆல். ஹெல்த்தி மேன் வாண்ட்ஸ் எவ்ரிதிங் இன் தி வேர்ல்ட், சிக் மேன் வாண்ட்ஸ் ஒன்லி ஒன் திங், தட் இஸ் ஹெல்த். அப்போ வாழ்வினுடைய எல்லா இன்பமும் எங்க இருக்கு? ஹெல்த்ல இருக்கு. முதலாவது இன்பமும் முதன்மையான இன்பம் அதான். அந்த ஹெல்த் எங்க இருந்து வரும் நண்பர்களே? ஆரோக்கியத்தை தேடுகின்ற இடம் மருத்துவமனை இல்ல, மைதானம். ஒருவன் மைதானத்திற்கு நேரம் ஒதுக்கவில்லை என்றால் அவன் மருத்துவமனைக்கு நேரம் ஒதுக்கியே ஆக வேண்டும். செல்வத்தை தேடுவதற்காக ஓடி ஓடி உழைத்து நாம் ஓய்ந்த 60க்கு பிறகு உட்காரும் போதுதான் நமக்கே தெரிகிறது இழந்த ஆரோக்கியம் தான் உண்மையான செல்வமே. அதற்கு பிறகாவது அதற்கு நாம் நேரத்தை ஒதுக்க வேண்டியது மிகப்பெரிய தேவை என்பதை வயதான ஒருத்தனாக வயதானவர்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். இதுல காம்ப்ரமைஸே வச்சுக்காது. அதே மாதிரி உணவு, பசிக்காக சாப்பிட்றோமா ருசிக்காக சாப்பிட்றோமா? ஒரு வாரத்துக்கு 168 மணி நேரம்னு வச்சுக்கலாம். அதுல ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்தை விட்டா 7 மணி நேரம் தாங்க குறையும். இதை ஏன் சொல்றேன்னா, ஒரு உண்மை சம்பவத்தை சொல்றாங்க. இந்திரா காந்தி வாஸ் ஷார்ட் டெட். நாடு அப்படி தத்தளிச்சு நிக்குது. அடுத்த பிரைம் மினிஸ்டர் யாரு? ராஜீவ்காந்தியை கூப்பிடுறதுக்கு போக முடியல. உடனே நட்வர் சிங்ல இருந்து எல்லாரும் சேர்ந்து மாபெரும் மனிதர், பெரிய ஸ்காலர் சங்கர் தயாள் சர்மாட்ட போய் ஜனாதிபதியா இருந்தவர்கிட்ட அடுத்த பிரைம் மினிஸ்டர் பொறுப்பை உடனே நீங்க எனக்கு வந்து ஏத்துக்கணும் அப்படின்னு கூப்பிட்டு எல்லாரும் போய் கேட்கிறாங்க அவர் வீட்டுல. அவர் அப்படியே கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு புழுங்கி புழுங்கி அழுவுறாரு. ஏங்க நல்ல விஷயத்தை தானே வந்து கேட்கிறோம், ஏன் அப்படி அழுகுறீங்க? அவர் சொல்றாரு, அப்படியே பதிவு பண்றாரு. இந்த இந்தியாவை நான் படிச்ச படிப்புனாலும் அதனால் பெற்ற அறிவின் மூலமாகவும் ஒரு விரல் அசைவினால் என்னால் வழிநடத்த முடியும். ஆனா என்ன நடக்க வைக்கிறதுக்கே 2 பேர் தேவை இருப்பார். புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. அவர் எப்படி இருப்பாரு நமக்கு தெரியும். இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் கை தாங்களா அழைச்சிட்டு போற பிரைம் மினிஸ்டரா இருந்தா 100 கோடிக்கு அவமானம்டா. 100 கோடி பேருக்கு அவமானம். தயவு செய்து என்ன விட்டுருங்கன்னு கையெழுத்து. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு அவரை தேடி வரும்போது அதை பெற முடியாமல் தடுத்தது எது? இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு நம்ம இந்த உடல் நலத்தை வச்சுக்கிறதுக்கு நம்ம முதியவர்கள் முன்னோர்கள் எப்படி சொல்லிட்டு போயிருக்காங்கன்னு உங்களுக்கு சொல்றாங்க. உடம்பால் அழியின் உயிரால் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே. திருமூலர். எல்லாரும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் உயிர் போயிடுச்சுன்னா உடம்பு அழுகி போயிடுதுங்க. உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா குறையும் போது இந்த உயிர் இந்த உடல்ல இருக்கிறதுக்கு தகுதியான உடல் இது இல்லை அப்படின்ட்டு வெளியில போகும். இது யார் சொல்றாரு? திருமூலர் சொல்றாரு. அரும்பு கோணிடில் மலராகும், கரும்பு கோணிடில் கட்டியும் பாகுமா, இரும்பு கோணிடில் யானையை வெல்லலாம், நரம்பு கோணிடில் நாம் அதற்கு என் செய்வோம். அரும்பு கோணலா இருந்தா கூட மலரோட மனம் குன்றாது. கரும்பு கோணலா இருந்தா கூட அதுல வெள்ளம் வந்துருமா. இரும்பு கோணலா இருந்தா அதை அங்குசமாக்கி யானையே வெல்லலாமா. நரம்பு கோணி போச்சுன்னா என்னடா செய்வீங்க? யோசிச்சு பாருங்க. இது அத்தனையும் சொல்லிட்டு போயிருக்காங்க. இதை விட உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, உடம்பால் அழியின் உயிரால் அழிவர். இது திருமூலர் கொஞ்சம் யோசித்து புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னார். ஆனா இத ரொம்ப அழகா புரிஞ்சுக்கிற மாதிரி மனோன்மணியம் சுந்தரனார், உடலில் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம், இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ. இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ. சுத்தமுள்ள இடமெல்லாம் சுகமும் உண்டு, நீ அதனை நித்தம் நித்தம் பேணுவையில் நீண்ட ஆயுள் பெறுவாயே. காலை மாலை உலாவி தினம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் மூடி போவானே. காலன்னா யமன். காலையிலே கொஞ்சடி. ஆளும் அரசன் ஆனாலும் ஆகும் வேலை செய்வானே, நித்தம் நித்தம் பண்டிதர்களை நாடி பார்க்க வேண்டாமே. அரசனா இருந்தா கூட அவன் வேலையை அவன் செஞ்சுக்கிட்டானா, வசதி வாய்ப்பு இருந்தா கூட, வேலைக்காரங்க இருந்தா கூட நம்ம வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டோம்னா தினம் தினம் பண்டிதர்னா மருத்துவர் போய் கை நீட்டாண்டு இல்லையா. ஆளும் அரசன் ஆனாலும் ஆகும் வேலை செய்வானே, நித்தம் நித்தம் பண்டிதர்கை நாடி பார்க்க வேண்டாமே. கூழையே நீ குடித்தாலும் குளித்த பின்பு குடியப்பா,
ஏழையே நீ ஆனாலும் இரவில் நன்றாய் உறங்கப்பா. தூய காற்றும் நன்னீரும் சுண்ட பசித்தபின் உணவும் நோயை விரட்டி விடுமப்பா. 100 வயது தருமப்பா. அருமை உடலின் நாமெல்லாம் அறியும் வகையில் அறிவோமே. வருமன் நோயை காப்போமே. வையம் புகழ வாழ்வோமே. இதை விட என்ன சொல்லணும்? எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டாங்க நம்ம மக்கள். அதனால் நண்பர்களே, பணத்தை விட மிக முக்கியமானது தனிப்பட்ட முறையிலே உடல் நலம். சரி, உறவுன்னு சொன்னாங்களே, வயசானவங்களுக்கு எது உறவு? மனைவியை தவிர வேறு உறவு இல்லை. நான் இந்த மனைவி பேசுறாங்க, நீங்க எல்லாருமே நெகிழ்ந்து போவீங்க. அதுக்கு முன்னால நிறைய பெண்களை பாக்குறேன். நிறைய பேர் என்னோட வரும்போது போட்டோ எடுத்துட்டு நான் உங்க பேச்ச கேட்கறதுக்காக வந்தேன்னு சொன்னாங்க. அவங்களுடைய அருமையை உங்க மத்தியில் நான் பதிவு வைக்கலன்னா அது பாவம் ஆயிடும். அதனால அருமை ஆண்களுக்கு சொல்றாங்க, மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும். இது கவிமணி தேசிய விநாயகம் இல்லை. பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன் மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவினை கெடுத்தார். அந்த மூடர் யாரு? சாட்சாத் நம்ம தான். நீங்க ஒத்துக்கிட்டாலும் எனக்கு தெரியும், அது நம்ம தாங்க. அதுக்கு பல காரணம் இருக்கு, அதெல்லாம் சொல்ல நேரம் இல்லை. கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ள முடிக்கணுமா? அருமை பெரியோர்களே, மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம். பெண்ணடிமை தீரு மட்டும் பேசும் இத்திருநாட்டில் மண்ணடிமை தீருதல் முயற்கொம்பே. அறிவு கொண்ட மனித உயிர்களை அடக்கி ஆள நினைப்பவர் பித்தராம். ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீதென்றெண்ணினோர் மாய்ந்து விட்டார். வீட்டிற்குள்ளே பெண்ணை பூட்டி வைத்த விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார். ஆணும் பெண்ணும் நிகரன கொண்டால் அறிவில் ஓங்கிய வையம் தழைக்கும். எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பிள்ளை காணும். பாரதி பாட்டை மட்டும் எழுதல, உரைநடையில என்ன எழுதியிருக்கான்னு பாத்தீங்கன்னா அசந்து. பெண் என்பவள் குருட்டு ஆண் தனத்தால் தொட்டுணர முடியாத அற்புத யானை. ஆண்கள்லாம் கொஞ்சம் நிமிந்து உட்கார பாக்குறேன். கண்டுணர முடியாத பேரொளி, அதனால் யாதுமாகி நின்றாய் காளி. நான் தெய்வத்திற்கு நிகரா பெண்ணை ஒப்பிட்டவன் பாரு. ஏன் ஒப்பிட்டான் தெரியுமா? திருவிக்க பெண்ணின் பெருமை அல்லது வாழ்க்கை துணைன்னு ஒரு அற்புதமான புத்தகம், எத்தனை பேர் படிச்சிருக்கீங்கன்னு தெரியல. அதுல எழுதுவாரு, ஆண் எனும் அரக்கனாக பிறப்பதை விட பெண் எனும் பெரும் தெய்வமாக பிறப்பதுவே மேலும். எத்தனை பேருக்கு தெரியுது? அடுத்து ஏன் சொன்னாங்கன்னு சொல்றேன், அப்பதான் நீங்க ஒத்துக்குவீங்க. அத்தி மலரும் அருங்காக்கை வெண்ணிறமும் கத்து புனல் மீன்பதமும் கண்டாலும் பித்தரே காணார் தெரியல் கடவுளரும் காண்பரோ மானார் விழியார் மனம். என்ன அர்த்தம் தெரியுங்களா? அத்தி பூவை பாத்திரலாம், எப்பயாவது பூக்கும். வெண்ணிற காக்கையை பாத்திரலாம், ஜூக்கு போனா பாத்திரலாம். மீன் நீரிலே நீந்து போகின்ற தடத்தை கூட பார்த்து விடலாமா? ஞானிகளுக்கும் தெரியாது, கடவுளுக்கு தெரியுமா இல்லையான்னு சந்தேகமா. எது? மான் போன்ற விழிகளை உடைய மங்கையரினுடைய மனதை அறிந்தவன் இந்த உலகத்தில் எவனும் இல்லை. 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம என்ன நினைப்பான்? நமக்குதான் எல்லாம் தெரியும். எவ்வளவு முட்டாள் பாருங்க. பைத்தியக்காரன் அப்படிதான் நினைச்சிட்டு போட்டு மேட்டு விட்டு இருக்காங்க அவங்க எல்லாம். யோசிச்சு பாருங்க நீங்க. இதெல்லாம் விட மனைவி, இந்த இந்திய பாரத தேசம் இருக்கு, இந்திய தேசத்துல இந்த கணவன் மனைவி உறவுங்கிறது மிக அற்புதமானது ஒரு உறவு. இது ஏன் ஆயிரங்காலத்து பயிர்னு சொல்றாங்கன்னு பெரியவர்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அருமை நண்பர்களே, ஒரு தூக்கணாங்குருவியினுடைய கூட அந்த ஒற்றை குருவினுடைய அறிவோ ஆற்றலோ அனுபவமோ அல்ல, மூதாதைய குருவிகளிடமிருந்து கற்றுக்கொள்வது. அதை எப்படி கட்டுறது, எந்த மரத்துல நார் எடுக்கிறது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. புயல் வெள்ளம் வந்தா கூடங்க கூடி வாழ்வதற்கு ஒரு இடம், குஞ்சு பொரிப்பதற்கு ஒரு இடம்னு இருக்கும். அது அப்படியே ஆடும் மலையில, ஒரு முட்டை கூட கீழே விடும். இது அந்த ஒற்றை குருவியினுடைய அனுபவமா? இது மூதாதைய குருவிகளிடமிருந்து கற்றுக்கொண்டது. அதே போல நம் மக்கள் எப்படி மன்னர் ஆட்சி, சோசியலிஸ்ட் ஆட்சி, கம்யூனிஸ்ட் ஆட்சி இப்படி எல்லாம் பார்த்து ஒவ்வொன்றையும் பார்த்துட்டு சர்வாதிகார ஆட்சி எல்லாம் பார்த்துட்டு வெறுத்து போய் மக்கள் ஆட்சி முறைதான் நல்லதுன்னு இப்ப நம்ம அதுல வெறுத்து போயிட்டு இருக்கோம். அது வேற விஷயம். அதுதான் குறைந்த தீமையுடையதுன்னு கண்டுபிடிச்சு அதை செய்யறோமோ, அது மாதிரி மக்கள் தனித்தனியா வாழ்ந்து முடித்து எப்படி இல்லாம வாழ்ந்து பார்த்து இந்த கணவன் மனைவி உறவு தான் மிகச்சிறந்த உறவு என்று கண்டுபிடித்தார்கள்.
இது வந்து நிதர்சனமான உண்மை, கண்டுபிடிச்சதுல. ஏன்னு சொல்றாங்க, முதியவர்களுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு, இதெல்லாம் மீறி ஆண்களுக்கும் பாதுகாப்பு. ஒரு நிபந்தனையற்ற அன்பு, நோட் பண்ணிக்கங்க, நிபந்தனையற்ற அன்பு என்பது இந்த கணவன் மனைவி உறவுல மட்டும்தான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இருக்கு. இந்த இடத்துல நான் ஒண்ணு சொல்றேன். சமீபத்துல அமெரிக்கால வந்து அட்லாண்டால ஃபெட்னான்னு நடக்கும். அதுல போய் உரை நிகழ்த்திட்டு நானும் என்னுடைய மனைவி பிளைட்ல 18 மணி நேரம் டிராவல், உங்களுக்கு தெரியும். அதுல வரும்போது உலக பெண்கள் மாநாடு நடந்துச்சு. அதுல போய் இந்தியால இருந்து தமிழ் பெண்கள் 2 பேர், நார்த் இந்தியன்ஸ் 2 பேர் சேர்ந்துட்டு அதே பிளைட்ல வர்றாங்க. என்ன பார்த்துட்டு வந்து பேசினாங்க, அறிமுகப்படுத்தி வச்சேன் மனைவியை. உங்களுடைய மீட்டிங்ல என்ன விசேஷம்? நான் சொல்லிட்டு உங்க மீட்டிங்ல என்ன விசேஷம்? அவங்க சொன்னதை அப்படியே பதிவு செய்யறாங்க. நம்ம எப்படிப்பட்ட ஒரு அற்புதத்துக்கு சொந்தக்காரர்கள் பாருங்க. மேலை நாட்டு மாநாட்டு தலைவி வந்து மேலை நாட்டு மாநாட்டு தலைவி. அந்த பெண்ணினுடைய, இவங்க சொன்னதை அப்படியே சொல்றாங்க, நடை உடை பாவனைகள், லிப்ஸ்டிக், ஹை ஹீல்ஸ், இதெல்லாம் பார்த்து நாங்க வாயை பொழுது பார்த்து இருந்தோம் சார். அந்த அம்மா எங்க இந்திய பெண்கள் உட்கார்ந்துருக்காங்கன்னு தேடிட்டு வந்துச்சு. நாங்க நடுப்புற உட்கார்ந்துருக்கோம். எங்கள்கிட்ட வந்து உங்களிடம் நாங்கள் தோற்று போய்விட்டோம்னு இங்கிலீஷ்ல சொல்லிச்சு. எப்படிங்க அப்படின்னு கேட்டோம். உலகமே போற்றுகின்ற ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உடன்பாட்டை நாங்கள் உடைத்து விட்டோம், நீங்கள் உடைக்கவில்லை, அதனால் உங்களிடம் தோற்று போய்விட்டோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம எப்படிப்பட்ட சிறந்த பண்பாடு. கண்ணதாசன் தான் நல்லா சொல்லுவாரு, புரியாத சில பேருக்கு புதுநாகரீகம், அறியாத பல பேருக்கு அது நாகரீகம், முறையாக வாழ்வோருக்கு எது நாகரீகம், முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரீகம். இப்போ அப்படின்னா நமக்கு இந்த நிபந்தனையற்ற அன்புங்கிறது இந்த குடும்பத்துல கிடைக்கிறதுனால, நான் ஒரு காவல்துறை அதிகாரியா இந்த பெண் உரிமை அப்படி இப்படிலாம் நிறைய பேசி, பெண் உரிமைன்னா அது என்னங்கிறத முழுத புரிந்துக்காத சில பேர், உரிமை தேவை என்பதில் மாற்று கருத்து இல்லாதவன்னா சில பேர் என்ன பண்ணாங்க, பொருளாதார சுதந்திரம் வேணும், தொட்டதுக்கெல்லாம் டைவர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒண்ணு சொல்லிடுறாங்க. இந்த ஊடகங்கள் ஊதி பெரிதாக்குவதை போல நீங்க வந்து எல்லா இடத்துலயும் டைவர்ஸ் நடக்குது, தயவு செய்து உங்க பிள்ளைங்க எல்லாம் புரிஞ்சுக்காம அதெல்லாம் எடுத்து சொல்லுங்க பெரியவர்கள். அது மாதிரிலாம் இல்ல. 1000க்கு 7 பேர் தான் மீடியாக்காரங்களுக்கு பெரும்பாலும் அவங்க சொல்லுவாங்க இல்லையா, மனுஷனை நாய் கடிச்சா அவனுக்கு நியூஸ் இல்ல, நாயை மனுஷன் கடிச்சாதான் நியூஸ் இல்லையா? அப்படி இருக்கிறதுனால இதை ஊதி பெரிதாக்குகிறாளே ஒழிய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குடும்பங்கள் கட்டுக்குலையாமல் இருக்கின்றன. 1000க்கு 7 பேர் கூட அந்த மாதிரி போறது இல்லை. ஆனா அது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நிறைய அப்படியே அது அதிகமாயிட்டு இருக்குங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனா அது மிகப்பெரிய அளவுல போகல. அதுக்கு யாரும் நீங்க காரணம் இல்லை. ஒழுக்கமாக வளர்க்கப்பட்ட பெண்கள் அதை கட்டி காக்கிறார்கள் என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. இது தொடர்ந்து பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த மாதிரி டைவர்ஸ் ஆனவங்க வானொலிக்கு தப்பி அடுப்புல விழுந்த கதையா, டைவர்ஸ் பண்ணிட்டு திரும்ப போய் வேற கல்யாணம் பண்ணி பாதுகாப்பு வேணும்னு செஞ்சு அதுல அவங்க படுற பாட்டை நினைத்து கண்ணீரும் கம்பளையுமாக காவல் நிலைய கதவுகளை தட்டி என்னை போன்ற காவல்துறை அதிகாரிகளை பார்த்த பல பெண்களை நான் பார்த்து பரிதாபப்பட்டிருக்கின்றேன். அதனால பிள்ளைங்கள்ட்ட சொல்லுங்க, குடும்பம்னா என்ன. இந்த இடத்துல உங்களுக்கு சொல்றேன், பத்திரிகையில போட்டு அடிக்கிறோம், அன்பு மரணம் உடைத்தாய் நில் வாழ்க்கை, பண்பும் பயனும் அது மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்கள நன்மக்கள் பேருங்கிறோம். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வோர் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும்னா வள்ளுவர் சொல்லிட்டு போயிட்டாரு, எல்லாம் நினைக்கிறோம். ஆனா இந்த மனைவி கணவன் உறவுங்கிறது எந்த குடும்பத்திலையும் பிரச்சனைகள் வராத குடும்பமே இருக்காது. ஏன்னா 2 பேரும் வெவ்வேறுபட்ட சூழ்நிலையில வளர்றவங்க பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வரும்போது கணவன் மனைவியிடம் தோற்க வேண்டும், மனைவி கணவனிடம் தோற்க வேண்டும். அப்பொழுதுதான் குடும்பம் ஜெயிக்கும். நம்முடைய நோக்கம் குடும்பம் ஜெயிக்க வேண்டியதுதானே ஒழிய நம்ம யாரு ஜெயிக்கிறோம் இல்லை. அந்த காலத்துல இருந்துச்சுங்க. கணவன் மனைவிக்குள்ள இலக்கியத்தை தயவுசெய்து வாய்ப்பு உள்ளவங்க, இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க படிங்க. ஒரு இலக்கிய பதிவு, கணவனுக்கு மனைவி சண்டை. அந்த காலத்துல விவசாய கணவன் கோபமா மனைவியை திட்டிட்டு வயலுக்கு போயிடும். அதே கோபத்தோட திரும்ப வர்றான், சாப்பிடாம போறான், இவன் சமைச்சு வச்சுட்டு உட்கார்ந்துருக்கான், அவன் அதே கோபத்தோட வர்றான். மனைவிட்ட சண்டை போடணும்னு வரலாம். அவனுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது ஒரு காரணம் வேணால மனைவிட்ட சண்டை போடுறதுக்கு. தொட்டியில குழந்தை அழுதுட்டு இருக்கு, தொட்டியை ஆடிட்டு இருக்கான். வந்தோடனே ஏண்டி குழந்தை அழுகுதுன்னு கேட்கிறான். பேசாம இருக்கு. அடிச்சியா குழந்தையா அப்படிங்கிறான். பொம்பன்னு இல்ல, அப்படிதான் நம்மள இருப்பான். அடிச்சியா குழந்தையா? அவ அழகா சொல்றா, வாயா இந்த குழந்தை கண்ணத்தை பாரு, நான் அடிச்ச 5 விரலும் பதிஞ்சிருக்கும்ல, அதுல இருக்கா? அதை எப்படி தமிழ்ல சொல்றா? விரசமே இல்லாமல். அருமை பெரியவர்களே, யாரும் அடிக்கவில்லை. உன் பிள்ளைய யாரும் அடிக்கலையா?
ஐவிரலும் பதியவில்லை. அப்புறம் ஏண்டி அழுகுறான்? தானே அழுகின்றான், தம்பி துணை வேண்டும் என்று. சண்டை முடிஞ்சு போச்சு. இப்ப அந்த காலத்திலேயே இந்த குறைகள் இருந்திருக்கு. அதை இப்ப கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்தாங்க, மன்னிப்பு கேட்கணுங்கிற அவசியம் எல்லாம் இல்லை. சாப்பிடவா, வாங்க சாப்பிட அப்படின்னு மனைவி கூட்டா போதும், நீ சாப்பிட்டியான்னு கணவன் கேட்டான், முடிஞ்சு போச்சு சண்டை. Each has got what the other has not. Each completes the other and completed by the other. அப்போ உடம்போடு உயிரிடை என்ன மற்றென்ன மடந்தையோடு எம்மிடை நட்புங்கிறார். உடம்போடு உயிரிடை என்ன, எப்படி உடம்புக்கும் உயிருக்கும் உள்ள நட்பு என்னவோ அதுதான்டா கணவன் மனைவி நட்பு. ஒண்ணு இல்லைன்னா ஒண்ணு இல்லைன்னா சொன்னது வள்ளுவருங்க. அது மட்டும் இல்ல, யாயும் நியாயும் யாராகியரோ எந்தையும் ரொம்ப கவனமா கேக்குறீங்க. அதனால 5 நிமிஷம் மட்டும் கூட பேச போறோம். 1 மணி நேரம் முடிஞ்சிருச்சு எனக்கு தெரியும். இவ்வளவு பெரிய கூட்டம் வந்திருக்கீங்க, ஒரு நல்ல செய்தி வேணும்ட்டு 5 மினிட்ஸ் எடுத்துக்கலாம் இல்லையா? சோ யாயும் நியாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர் யானும் நீயும் எவ்வளி அரிதும். உங்களுக்கு நான் அர்த்தத்தை சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா எவ்வளி அரிதும் செம்புல பேர் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. என்ன அர்த்தம்னா, உங்க அப்பாவும் எங்க அப்பாவும் ஒருத்தர் பாத்துக்கிட்டதே இல்ல, உங்க அம்மாவும் எங்க அம்மாவும் சொந்தக்காரங்களே இல்ல, நீனும் நானும் பேசிக்கிட்டதே இல்லடி. 1000 காலத்து பயிர்னு உன்னை என்னையும் கணவன் மனைவின்னு ஒரே நாள்ல சேர்த்து வச்சுட்டானுங்க. நீ கவலைப்படாத. இது தலைவன் தலைவிக்கு சொன்னது, நான் கணவன் மனைவிக்கு சொல்றேன். நான் உன்னை ஒரு நாளும் பிரிய மாட்டேன். எப்படி தெரியுமா? செம்மண் நிலத்துல மழை பெஞ்சிச்சுன்னா சிகப்பா ஓடல, அதுல தண்ணியும் மண்ணையும் பிரிக்க முடியாது இல்ல. செம்புல பேர் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. நெஞ்சம் கலந்ததுங்கிறான், உடல் கடந்ததுன்னு சொல்லல. அடுத்து சொல்றான் பாருங்க, கலித்தொகையில ரொம்ப அற்புதமான பாட்டுக்கெல்லாம் சொந்தக்காரங்க. நம்ம மார்டின் சைபர் சுமித்ர ஒருத்தருங்க வந்தாரு. உலகத்துல லாங்குவேஜஸ் எல்லாம் படிச்சு 400 லாங்குவேஜ் தேர்வு செய்து The leading literature of the world 400 எடுத்து 20th century a guide to 20th century world literature ஒரு புத்தகத்தை எழுதினார். அதுல ஒவ்வொரு மொழியை பத்தி 1 மணி நேரம் ஒரு லைன் 2 லைன் எழுதினவர். தாய் தமிழ் மொழியை பத்தி 3 பக்கங்கள் முதல் பக்கங்கள் எழுதினார். அதுல இந்த பாட்டை சொல்றான், if the western scholars found the sung poems they will find a treasure trove. மேற்கத்திய மொழியியலாளர்கள் இந்த சங்க பாடல்களை படிச்சா அவன் ஒரு புதையலை கண்டடைவான். ஏன்னா the sung poems unsurpassed in world literature. It will attract any person at any time and anywhere in the world. உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் இந்த காலகட்டத்திலையும் இந்த சங்க பாடல் ஒருத்தனுடைய மனதை கொள்ளை கொண்டு அவன் சொல்றான். இது அர்த்தம் மட்டும் இல்ல, ஒளிநயம் வாய்ந்ததா இருக்கு அப்படின்ட்டு 2 பாடல் எழுதுனா. ஒண்ணு முதல்ல சொன்னது, 2வது அடிதாங்கும் அளவின்றி அனலன்ன வெம்மையால் கடியவே கணங்குழாய் ஆங்கோர் காட்டுள் துடி அடி கயந்தலை கலங்கிய சின்னீரை பிடி ஊட்டி பின் உண்ணும் களிறுன்னா என்ன அர்த்தம்னா, பிடின்னா பெண் யானை, களிறுன்னா ஆண் யானை. காட்டுக்குள்ள 2 யானை கோடை காலத்துல தண்ணி வறட்சியில ஓடுது. காணல் நீருக்கு ஓடி ஓடி செத்து போற சூழ்நிலைக்கு வந்துருது. கணவன் மனைவி, ஆண் யானை பெண் யானை, களிறு பிடி. ஒரு இடத்துல கொஞ்சோண்டு தண்ணீர். எப்படி பதிஞ்சிருக்கான் பாருங்க. நம்ம தமிழர்கள் முன்னோர்கள் கணவன் மனைவி உறவை எப்படி சித்தரிச்சிருக்கான் பாருங்க. 2 போய் அந்த குட்டையில துதிக்க வைக்கிறது. கொஞ்சம் தண்ணி இருக்கு, தண்ணி குறையவே இருக்கு. குடிக்கலன்னா செத்து போயிடும், அவ்வளவு வறட்சியில இருக்கு. 2 துதிக்க வைக்குது, தண்ணி குறையவே இருக்கு. ஒரு யானை பாக்குது, அந்த யானை இதை பாக்குது. ஒண்ணு மேல வச்சிருக்கிற அன்பை பார்த்துட்டு 2 கண்ணீர் சொரியுது. அதற்கு அப்புறம் கூட பிடி ஊட்டி பின் உண்ணும் களிறுன்னா பெண் யானைக்கு ஊட்டி விட்டு மீதம் இருந்ததைத்தான் ஆண் யானை குடித்தது. அப்படித்தான் மனைவியை கணவன் பார்த்து கொள்ள வேண்டும்னு எழுதலாம். நீ யோசிச்சு பாருங்க, நம்ம அப்படி இருக்கிறோமா? அப்போ ஒரு பெண்ணினுடைய பெருமை என்ன அப்படிங்கறது அந்த சங்க இலக்கியங்கள் தொடர்ந்து இப்படி சொல்லிட்டு வந்துட்டாங்க. இத நம்ம படிச்சாலோ அல்லது இதனுடைய பொருளை புரிந்து கொண்டாலோ மற்றவர்களுக்கு சொன்னாலோ, குறிப்பாக வயதானவர்கள் மனைவியை எப்படி பார்த்து கொள்ள வேண்டும். இப்ப எல்லாரும் காலரை தூக்கி விட்டுட்டு நிறைய பேர் உட்காந்துருக்கீங்க, நான் பாக்குறேன். ஆண்கள், இதுக்கு காரணம் யார் தெரியுங்களா? உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி, பொன்னை மணந்ததினால் சபையில் புகழும் கூடுதடி, கால சுமை தாங்கி போல மார்பில் இணைத்தாங்கி வீழும் கண்ணீர் துடைத்தாய், அதில் என் விம்மல் தனிந்ததடி, பேருக்கு பிள்ளை உண்டு வெறும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு, ஆலம் விடுதல் போல் உறவுகள் 1000 இருந்தன, வேறென நீ இருந்தாய் அதில் நான் வீழ்ந்து விடாமல் இருந்தேன். அதனால நீ எல்லாம் வீழ்றாங்க.
பாரதிதாசன் வயதான தம்பதிகளுக்குன்னே உங்களுக்காகவே ஒண்ணு எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காரு தெரியுமா? விதைத்திட்டேன் அவள் நெஞ்சில் என்றனை. பொருள் பின்னாடி சொல்றேன். நேற்றா என்றால் இல்லை, புரியும் உங்களுக்கு. இளமை என்பது என்றைக்கோ அன்றைக்கு, கதையாகி கனவாகி போகும் நடந்தவையெல்லாம். ஆனால் அந்த முதியோலை, மனைவி சொல்றாருங்க, அந்த முதியோலே வாழுகின்றால் இப்பொழுதும் என் நெஞ்சில். சதிராடும் நடையாள் அல்ல, தடுக்கி விழும் மூதாட்டி. மதிமுகம் அல்ல, வரல் நிலம், கண்கள் குழிகள். மனைவியுடைய நடந்தா உளுந்துற மூதாட்டியான், வெடித்த நிலத்தை போல முகமா, கண்கள் குளிக்கலாம். புது மலர் அல்ல, காய்ந்த புற்கட்டே அவள் உடம்பு. காய்ஞ்சு போன சருகு இருக்கு பாருங்க, அது மாதிரி அவள் உடம்பா. ஆனாலும் எது எனக்கு இன்பம் நல்கும், அவள் இருக்கின்றாள் என்ற ஒன்றே. மனைவி இருக்கிறாங்கிற ஒண்ணுதாண்டா என்னை வாழ வைக்குது. உண்மையிலே யோசிப்பாரு. அப்போ எல்லாவற்றையும் விட நீங்கள் மிகவும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டியது உங்களுடைய மனைவி. இத நான் சொன்னதுக்கு காரணம், பணம் சொல்லிட்டேன், உடல் நலம் சொல்லிட்டேன், மனைவி சொல்லிட்டேன். இது 3 இருந்தா இந்த வயதானவர்களுடைய வாழ்க்கை இன்பத்தினுடைய உச்சத்திற்கே சென்றுவிடும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. இதை போற்றி பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய கடமை. நீங்கள் எல்லோரும் இல்லாமல் பெற வேண்டும், உங்களிடத்தில் இல்லாத நிலை வேண்டும். என்னை பிடிக்கிறது கஷ்டம். மீட்டிங்க அவர் பேசி 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 ராமராவ் உங்கள்கிட்ட கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. இந்த நேரத்துல நான் வந்தது எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னு தெரியலையே அப்படின்லாம் நினைச்சிட்டு வந்தேன். இருக்கிறவங்க இவ்வளவு அமைதியா கேட்டதை பார்த்ததுக்கு அப்புறம் நான் வந்ததனுடைய மகிழ்ச்சி இன்னும் கூடி போச்சு. மிக்க நன்றி, மிக்க நன்றி. என்னுடன் 5 நண்பர்கள் வரும்பொழுது என்ன கேட்டார்கள், இவர் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஆச்சு, இந்த கூட்டத்துக்கு எதற்காக என்னை அழைத்து கொண்டு வந்தாய் என்று என்னிடம் கேட்டார்கள். அதற்கு நான் சொன்னேன், நீங்கள் பிசிக்ஸுக்கு ஒரு டீச்சர், மேக்ஸுக்கு ஒரு டீச்சர், ஜியோகிராபிக்கு ஒரு டீச்சர் என்று வைத்துக் கொண்டு இருக்கிறீர்கள். அதே போல இவர் எல்லாம்